அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஐஏஎஸ் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வெற்றி பாதை என்ற ஒரு இலவச முழு மாதிரி தேர்வு, அதற்கான வினாத்தாள்கள் வருகின்ற காணொலியிலும் சரி, இந்த காணொலியிலும் காண இருக்கின்றோம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான இலவச முழு மாதிரி தேர்வுகள் நடைபெற உள்ளது. அதிலே முதலாவதாக தமிழ் வினாத்தாளை நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். இதில் முதல் வினாத்தாளாக இந்த வினாத்தாளினை நாம் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆகவே இதில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் அனைத்தும், வினாக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மிக பயனுள்ள காணொலியாக இருக்கும். கலந்துரையாடலாம். முதலாவதாக ராவண காவியம் என்ற பகுதியிலிருந்து ஒரு வினாவை கேட்டிருக்காங்க. ராவண காவியம் சரிங்களா, 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு இணையற்ற காவியமாக கருதப்படுவது. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் ஒரு உன்னத நூல். இது ஒரு கூற்று, ஒரு அறிஞர், ஒரு தமிழ் அறிஞர், மொழி அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு கூற்று. இந்த கூற்றினை கூறியவர் யார் என்று, ராவண காவியத்தை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, யார் புகழ்ந்தார் அப்படின்றதா விஷயம். இப்போ இந்த ராவண காவியம் என்பது பார்த்தீங்கன்னா தமிழ்ல 20ஆம் நூற்றாண்டுல புலவர் குழந்தை அவர்களால் எழுதப்பட்ட ஒரு இணையற்ற காவியமாக அறியப்படுகிறது. ராவணன் என்ற மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு காவியம் தான் ராவண காவியம். இந்த ராவண காவியத்துல 5 காண்டங்கள், 3100 பாடல்கள் இருக்கிறது. சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்த நூல். அதனாலதான் இந்த நூலை பற்றி மிகச்சிறந்த ஒரு சிறப்பு பெயர்களையும் சிறப்பு கூற்றையும் வழங்கியிருக்கிறார். யாரு அப்படின்னு பார்க்க போறோம். பெரியார் கூறவில்லை, மு வரதராசனார் ஒரு உரைநடை ஆசிரியர், இவரும் சொல்ல. பேரறிஞர் அண்ணாவா இந்த கூற்றுக்கு உரியவர். சரிங்களா, ராவண காவியத்தை காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் ஒரு உன்னத நூல் என்று ராவண காவியத்தை புகழ்ந்து கூறியவர் பேரறிஞர் அண்ணா. சரிங்களா, மீதி அனைத்தும் தவறு. இப்போ 1வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, அறிஞர் அண்ணா. சரிங்களா, அடுத்த வினா பாருங்க. என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது, எனது பொய்யான உலகப்பற்று அழிந்தது, அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பலித்தது, என் பிறவி ஒழிந்தது. இதோடு இந்த பிறவி போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை கண்டுவிட்டேன் என்று ராமனை பார்த்து யார் சொன்னாங்க அப்படின்றதான் இங்க விஷயம். இப்ப ராமன் அப்படின்னு சொல்லும் போது இந்த கேரக்டர் பாருங்க, இந்த 4 கேரக்டர், சுக்ரீவன், சடாயு, அனுமன், சவரி, இவங்க எல்லாமே கம்பராமாயணத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்கள். சரிங்களா, அப்போ இது கம்பராமாயண நூல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவரி என்கின்ற அந்த பெண் சொல்கிறாள். ஏனென்றால் சவரி இந்த உலகத்திலேயே அளவற்ற பற்று வைத்திருந்த ஒருவர் தான் பாத்தீங்கன்னா ராமன். அந்த ராமனை காணும் பொழுது அவள் சொல்ற அந்த கதையை சொல்றா. என்னன்னு சொல்றான்னா, என்னுடைய பொய்யான உலகப்பற்று அழிந்தது, அளவற்ற காலம் நான் மேற்கொண்டது தவம் பலித்தது அப்படின்னு சொல்றான். ஏன்னா ராமனை பார்ப்பதற்கு தவம் கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த கூற்றை சொன்னவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா சவரி. இது எந்த காண்டத்திலே வருகிறது என்றால், அத கம்பராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல வருகின்ற இந்த ஒரு கூற்று. சவரி என்ற கதாபாத்திரம் இங்க ஆரண்ய காண்டத்துல இங்க சொல்றாங்க. சரிங்களா, அப்ப ஆப்ஷன் சி, சவரி என்பது இங்க சரியான விடை. சரிங்களா, அடுத்தது பாருங்க. சுக்ரீவனுடன் ராமன் நட்பு கொள்ளும் படலம். சுக்ரீவன் ராமன் நட்பு கொள்ளும் படலம் எந்த காண்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த காண்டம்னு சொன்னீங்கன்னா கிட்கிந்தா காண்டம். சரிங்களா, அயோத்தியா நாட்டை பற்றி சொல்லும். ஃபுல்லா கம்பராமன் சந்தத்துல புகுந்து விளையாடி இருப்பாரு. யாரு? கம்பர். அத நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. ஆரண்ய காண்டம் என்றது இங்க பார்த்தோம், பல இந்த சவரி போன்ற கதாபாத்திரங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. சுந்தர காண்டம் என்பது பாத்தீங்கன்னா அந்த அந்த வாழ்க்கையில ஒரு இன்பம் நிகழக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இங்க கிட்கிந்தா காண்டத்துலதான் சுக்ரீவன் ராமனுடைய நட்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காண்டமாக விளங்குவது கிட்கிந்தா காண்டம். சரிங்களா, மிக முக்கியமான ஒரு காண்டமாக இது அறியப்படுகிறது. சரிங்களா, ஆப்ஷன் பி, கிட்கிந்தா காண்டம். அடுத்தது 4வது வினா, ஏலாதி பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும். ஏலாதி என்ற நூலை பத்தி சொல்லிருக்காங்க. இப்ப ஏலாதி என்கின்ற நூலினுடைய வகையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது எந்த வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு சொல்லுவாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு 11 நூல்கள் அறநூல்கள்னு சொல்லுவோம். அதுபோல
அறம் சார்ந்த ஒரு நூல், அதாவது நீதி நூல்னு சொல்லுவாங்க. எதுன்னு சொன்னீங்கன்னா ஏலாதி, நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனிவை நாற்பது, ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், ஆசாரக்கோவை போன்ற அந்த 11 நூல்கள். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனிவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமாலை 150, ஆசாரக்கோவை, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, திரிகடுகம், திருக்குறள் போன்ற அந்த 18 வகையான நூல்கள். அதுல ஒண்ணுதான் ஏலாதி. இந்த ஏலாதி என்பது 81 வெண்பாக்களை கொண்டது, அதாவது 81 பாடல்களை கொண்டது. சரிதான், 81 பாடல்களை கொண்டது. திணைமாலை 150 என்ற நூலின் ஆசிரியரே இதன் ஆசிரியர் ஆவார். இதுவும் சரிதான். யாருன்னா கனிமேதாதியா, இவர் தான் பாத்தீங்கன்னா ஏலாதியும் எழுதியிருக்காரு, திணைமாலை 150 எழுதியிருக்காரு. அதாவது 4 5 கருத்துக்களை சொல்வது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஏனென்றால் 6 கருத்துக்களை சொல்லுவோம். ஏன்னா இது 6 மருந்து பொருட்களானது. ஏலம், லவங்கம், திருநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த 6 மருந்து பொருட்களால் ஆனது ஏலம் என்ற மருந்து பொருள். அதை சாப்பிட்டா உடலினுடைய நோய் போகும். அதுபோல இந்த பாடலில் வரும் கருத்துக்கள் 6 கருத்துக்கள் அறியாமை என்னும் நோயை போகும் அப்படி என்பதுதான் இதனுடைய முக்கியமான சாராம்சம். சரிங்களா? அப்போ இங்க 5 கருத்துக்கள் என்பதுதான் தவறு, மீதி எல்லாமே சரியா இருக்கு. அப்போ இங்க கொடுக்கப்பட்டது தவறானதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி, 6 கருத்துக்கள் வர வேண்டும். அடுத்தது 5வது வினா, முன்றுரை அரையனார் என்ற பெயரில் முன்றுரை என்னும் சொல்லினுடைய பொருள் என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப முன்றுரை அரையனார் யார்? அதே 17 கீழ்கணக்கு நூல்கள்ல பழமொழி 400 என்று அழைக்கப்படும் பழமொழி என்ற நூலினை இயற்றியவர். கிட்டத்தட்ட 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழியை கொண்டிருக்கும். எதுன்னு சொன்னீங்கன்னா பழமொழி. சரிங்களா? ஒரு பாடலையும் ஒரு பழமொழியை கொண்டிருக்கும். அதாவது முதுமொழி, முன்னோர்கள் சொன்ன மொழின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த முன்றுரை அரையனார் என்பதுல இந்த முன்றுரை என்பது ஒரு ஊரினுடைய பெயர், ஒரு ஊரினுடைய பெயர். அரையனார் என்பது அவருடைய பெயராக இருக்கலாம், அவருடைய பெயர்னு வச்சுங்க. அப்போ முன்றுரை என்பது அவருடைய ஊர் பெயரை குறிக்கும். சரிங்களா? நாடு அப்படின்றது இங்க குழப்பம் வரும். நாடு கிடையாது, ஊர் பெயர். அப்ப முன்றுரை என்பது ஊர். அப்ப ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. அடுத்தது, பொய்யா நாவிற்கு கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் யார்? இப்ப இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் வாட் என்ற மாதிரிதான், அந்த மாதிரிதான். அதாவது விடைக்கு, அதாவது வினாவிற்கு ஏற்ற விடை டைரக்டாவே நம்ம படிச்சிருந்தாதான் எழுத முடியும். சரிங்களா? பொய்யா நாவிற்கு, அதாவது பொய்யா நான்னா பொய்யே பேசாத ஒரு நாட்டை உடைய ஒரு புலவன் யாருன்னு சொன்னா கபிலர்னு சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச குறிஞ்சிக்கு கபிலர். ஏன் குறிஞ்சிக்கு கபிலர்னு சொல்றாங்கன்னா, அதாவது குறிஞ்சி பாட்டு, இந்த நூலினுடைய ஆசிரியர் குறிஞ்சி நிலத்தை பற்றி மிகச்சிறப்பாக பாடக்கூடியவர். சரிங்களா? திருவள்ளுவ மாலையில் திருவள்ளுவரை புகழ்ந்து எழுதியவர். அப்படிப்பட்ட அந்த கபிலனை பொய்யா நாவிற்கு கபிலன் என்று புகழ்ந்தவர் ஆப்ஷன் டி, நப்பசலையார். இவர் தான் இப்படி ஒரு சிறப்பை கபிலருக்கு சொல்லியிருக்கார். பொய்யா நாவிற்கு கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா நப்பசலையார். ஆப்ஷன் டி, நப்பசலையார். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 7வது வினா. இப்போ திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப வருகின்ற வினாக்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட வினாவை திருக்குறளில் இருந்து எடுக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஆகவே வந்து திருக்குறளை கொஞ்சம் கவனமாக படிக்கணும். எனைத்தானும் எஞ்சான்றும், இங்க ஏதோ 2 சீர் விடுபட்டு இருக்கு. சரிங்களா? மானா செய்யாமை தலை, இங்க பார்த்தா ஒரு சீரு, 2 சீரு, இது 3 வரும், இது 4, 5, 6, 7, 7 சீர்களை கொண்டது திருக்குறள்னு சொல்றோம். இப்ப அந்த 3வது சீரும் 4வது சீரும் கேட்கறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு தெரியும், நீங்க படிச்சு பாருங்க. எனைத்தானும் எஞ்சான்றும் ஒருத்தல் அவர்னான, இங்க வரக்கூடாது, அவர்னான நன்மையும் செய்து விடலாம், அந்த குறளுக்கு போயிடும். அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. பெரிது நோய் தன்னோய் போல் போற்றா கடை அப்படின்னு ஒரு குறள் வரும். அப்ப இதுவும் கிடையாது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும். இப்ப இதை பாருங்க, எனைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எதையும் தன் துன்பப்பட்டதை, தனக்கு தவறான ஒரு விஷயத்த வேற யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்றது இதனுடைய மைய பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ யாருக்கும் மனத்தானாம், இந்த 2 சீரும் தான் இங்க வரும். எனைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, திருக்குறளை கேட்டிருக்காங்க. எண்ணி துணிக கருமம், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணும் என்பது இழுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணும் என்பது இழுக்கு. இது வந்து 2வது அடியாக வரணும். இங்க ஒரே லைன்ல கொடுத்திருக்காங்க. இதுல கருமம் என்பதனுடைய பொருள் என்ன? சரிங்களா? இந்த குறள்ல கருமம் என்பதனுடைய பொருள்கள் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணும் என்பது ஒரு செயலை செய்வதற்கு முதல்ல துணிய வேண்டும். சரிங்களா?
துணிந்த பின் என்னும் எழுது என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்வதற்கு துணிந்து இறங்க வேண்டும். அப்படி நீ துணியவில்லை என்றால் அந்த செயலை செய்ய முடியாது. அப்படின்னா செய்யாம இருக்கிறது நல்லது. அப்போ இங்க கருமம் என்பது எதை குறிக்கும்னா செயலை குறிக்கும். கருமம்னா செயல், தான் மேற்கொண்ட செயல், இல்ல செய்ய வேண்டிய செயல். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி செயல் என்பது இங்க சரியான விடை. அழிவில்லாத சிறந்த செல்வம், இது நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வினா. அழிவற்ற செல்வம், என்றும் அழியாத செல்வம், பிறரால் களவாட முடியாத செல்வம். சரிங்களா? எதுன்னு சொல்லணும்? கல்விதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து முழுவதுமாக இந்த அறநூல்களில் மிகுதியாக சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா குமர ஒருவர் சிற்றிலக்கியத்துல நீதிநெறி விளக்கத்துல சொல்லியிருப்பார் கல்வியை பற்றி. ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த நாலடியார், திருக்குறள் போன்ற நூல்கள் வந்து மிகச்சிறப்பாக கல்வியை பற்றி சொல்லியிருக்கும். அது நம்மளுக்கே தெரியும். கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அழிவில்லாத செல்வம் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது. இங்க திருக்குறள், வள்ளுவர் திருக்குறள்ல என்ன சொல்றாரு? அப்ப செல்வத்தை தான் அவர் சொல்றாரு. மாடு என்றால் செல்வம் என்று பொருள். அப்ப அழியாத செல்வம் கல்வி. ஆப்ஷன் சி. 10வது வினா பாருங்க. வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. பெற்றம்னா பசு. இது வந்து பாத்தீங்கன்னா திசை சொல்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட திசையில பயன்படுத்துவாங்க. பெற்றம்னா பசு, கேணினா கிணறு அப்படின்னு யோசிக்கணும். அதாவது பயன்படுத்துவாங்க. வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அதாவது ஒரு பசு வயல்ல மேய்ந்து கொண்டிருக்கும் போது அது என்ன பண்ணதுன்னா புலி தோலை போர்த்துக்கிட்டு மேயுது. அப்ப அதனால பயம் ஏற்பட்டு யாரும் வந்து அதை தடுக்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பசு நினைத்துக் கொள்வதாக நம்ம பொருள் கொள்ளலாம். இங்க இதுல என்ன அணி வந்திருக்குன்னு கேக்குறாங்க. புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று, புலியின் தோலை போர்த்து கொண்டு பசு மேய்கிறது. இது நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்காது. ஆனால் இதை ஓமையாக நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? இப்ப பொன்மழை பொழிந்ததுன்னா இங்க நடக்காது. ஆனா பொன்மழை பொழிந்தது போல அப்படின்னு நம்ம செய்யுளுக்காக சொல்றோம், இல்லாத ஒண்ண. அது போலதான் இல்பொருள் ஓமை அணி. இங்க புலியின் தோலை பசு போர்த்து கொண்டு மேயாது, இருந்தாலும் மேய்ந்ததாக சொல்கின்றோம். சிறந்த உதாரணத்திற்காக, சிறந்த ஒப்புமைக்காக நம்ம சொல்றோம். அதனால இதுல வந்துள்ள அணி இல் பொருள் ஓமை அணி. இல்லாத ஒரு விஷயத்தை ஒப்புமைப்படுத்துவதற்காக நம்ம பயன்படுத்துவது. சரிங்களா? வேற்றுமை அணியும் வராது, எடுத்துக்காட்டு ஓமை அணியும் வராது, ஓமை அணியும் வராது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. 11வது வினா. அகமும் புறமும் அமைந்த பாடல் எந்த பாடல்னு சொல்றாங்க. சரிங்களா? என்ன பாடல்னு கேக்குறாங்க. பரிபாடல். அதாவது இங்க பாடல்னு கேட்டது என்னன்னா நூல் பெயர். அகமும் புறமும் அமைந்த பாடல். அந்த பாடலை உடைய நூல் என்றதான் கேள்வி. பரிபாடல். சரிங்க. அகமும் புறமும் சார்ந்தது. 8 தொகை நூல்கள் உங்களுக்கு தெரியும். அந்த 8 தொகை நூல்கள்ல அகமும் புறமும் சேர்ந்தது இங்க பரிபாடல். புறம் சார்ந்தது 10 அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, இது சரியா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, முல்லைக்களி பாடியவர் நல்லுந்தோனார்னு குறிப்பிட்டிருக்காங்க. நல்லுந்தோனார் பாத்தீங்கன்னா கலித்தொகை பாடியவர். இந்த கலித்தொகையில நெய்தல் களி பாடுவதில் வல்லவர், நெய்தல் களி பாடியவர். சரிங்களா? நல்லுந்தோனார் இங்க கொடுக்கப்பட்டுள்ளதுல. அப்ப அந்த நெய்தல் களி பாடுவதில் வல்லவர் தான் அங்க நல்லுந்தோனார்னு சொல்றாங்க. ஆனா முல்லைக்களி பாடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால இது தவறாக இருக்கிறது. நெய்தல் களி பாடியவர் நல்லுந்தோனார். அப்போ ஒண்ணு மட்டும்தான் சரி, முதல்ல இருக்கிறது மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் பி ஒண்ணு மட்டும் சரி. அகமும் புறமும் சார்ந்த ஒரு 8 தொகை நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா பரிபாடல். இது பண்ணோடு பாடப்பட்ட நூல். அதே சமயத்தில் அறிவியல் கருத்துக்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய நூல். இதுல 70 பாடல்கள் இருப்பதாக அறியப்படுகிறது. அதுல 24 மட்டுமே கிடைத்துள்ளது. கிடைத்தது 24 பாடல்கள் மட்டுமே. இத சற்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 12வது வினா. நற்றினையை பதிப்பித்து வெளியிட்டவர். நற்றினை அந்த நூலை பதிப்பித்து வெளியிட்டவர். 8 தொகை நூல் நற்றினை என்பது நல் குட்டல் திணை அப்படின்னு பொருள்படும். இதுல யாருன்னு கேக்குறாங்க. சௌரி பெருமான் அரங்கனார், பாரதம் பாடிய பெருந்தேவனார், பின்னத்தூர் நாராயணசாமி, போதனார். இந்த போதனார் புலவர் கிடையாது. பாரதம் பாடிய பெருந்தேவனார் கிடையாது. ஏன்னா சங்ககால பாடல்கள்ல பாரதம் பாடியவர், அதாவது கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இப்ப இவங்க 2 பேர்ல டவுட் வரும். பின்னத்தூர் நாராயணசாமி, சௌரி பெருமான் அரங்கனார். இந்த சௌரி பெருமான் அரங்கனார் 1915 குறுந்தொகையை பதிப்பித்தவர் இவர் தான். குறுந்தொகையை பதிப்பித்தவர். சங்க இலக்கிய நூல்கள்ல வந்து அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூல். நம்ம இன்னைக்கும் நம்ம மேற்கோள் அதிகமா எடுக்கிறோம்னா இந்த நூல்ல இருந்து தான் எடுப்போம். குறுந்தொகையில இருந்துதான். பல திரைப்படங்களுக்கு காட்சி அமைப்பும் பாடல்களும் இந்த
குறுந்தொகையிலிருந்து எடுக்கப்படும். ஏன்னா அகம் சார்ந்த நூலாகல. அப்போ சௌரி பெருமானா குறுந்தொகை பதிப்பித்திருக்காரு. அப்ப இருக்கிறவர் ஒருத்தர் தான் பின்னத்தூர் நாராயணசாமி. அப்போ நற்றினையை பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா பின்னத்தூர் நாராயணசாமி. ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. இது ரொம்ப முக்கியமான வினா, பாத்துங்க. அடுத்தது பொறுத்துக்க கேட்கிறாங்க. நம்ம தெரிந்ததிலிருந்து தெரியாத நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாருங்க, அரி. இது வந்து 10th ஓல்டு புக்ல இருக்கும். அரி என்றால் நெற்கதிர். அரி அரியா அறுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அரி அப்படின்னு சொன்னா நெற்கதிர்கள். செருன்னா வயல். 2 3 செருன்னா வயல் அப்படின்னு அர்த்தம். நசை அப்படின்னு சொன்னா விருப்பம். 4 வதுவைனா திருமணம். வதுவைனா திருமணம். அப்ப இது எங்க ஆப்ஷன் பி ல சரியா மேட்ச் ஆகுது, பொருந்துது. என்னன்னு பாருங்க, அரினா நெற்கதிர், செரு வயல், நசை விருப்பம், வதுவைனா திருமணம். சரிங்களா? ஆப்ஷன் பி 2 3 4 1 என்றவாறு பொருந்துவதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி ல வரும். சரி, அடுத்தது இன்னொரு பாட்டு வரியை கொடுத்திருக்காங்க, ஒரு பாடல் வரியை கொடுத்திருக்காங்க. சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றேன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இடம்பெற்றிருக்கும். 2வது இயல்ல முல்லைப்பாட்டு. சரிங்களா? முல்லைப்பாட்டு என்ற பாடல். சரிங்களா? இந்த முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள்ல குறைந்த அடிகளை கொண்ட நூல். குறைந்த அடிகளை கொண்ட நூலாக அறியப்படுவது முல்லைப்பாட்டு. முல்லை என்பது பூ. இதனுடைய ஆசிரியர் நப்பூதனார். நப்பூதனார் தாங்க இதனுடைய ஆசிரியர். முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர் நப்பூதனார். இங்க என்ன சொல்றோம், முல்லை நிலத்தினுடைய செய்தியோடு இந்த விருச்சி என்கின்ற நற்சொல் கேட்டல், விருச்சி என்கின்ற நற்சொல், அந்த குறிகேக்கர்த்தம் சொல்றோம் இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இந்த பாடல் தான். அதை பத்தி தான் சொல்லுவோம். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றேன். ஒரு தாம்பு கயிற்றுல கன்றுகுட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அது அந்த கன்றை பார்த்த சகுனத்தை நல்ல சகுனமாக நினைப்பாங்க. அதை நினைச்சிட்டு குறி கேட்க போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் முல்லைப்பாட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று. 103 அடிகளை கொண்டது. ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொருத்தி தேர்க. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, புலம்பு அப்படின்னு சொன்னா புலம்புறதுங்க, வருந்துருது. அதனுடைய இன்னொரு மீனிங் தான் இங்க கொடுத்திருக்காங்க, துணிமைன்னு கொடுத்திருக்காங்க. 4. சரிங்களா? கவுல் அப்படின்னு சொன்னா கண்ணம். கவுல்னா கண்ணம். இந்த ஞாபகம் வச்சுங்க. கவுல்னா கண்ணம். 1 4 1. அடுத்து பாருங்க, ஆர்களி அப்படின்னா வெள்ளம். அதிகப்படியான நீர் பெருக்கதான் நம்ம என்ன சொல்லுவோம், வெள்ளம்னு சொல்லுவோம். அப்ப ஆர்களினா வெள்ளம்னு அர்த்தம். இரடி அப்படின்னு சொன்னா திணை. இரடி என்பது திணையை குறிக்கும், தானிய வகையில திணையை குறிக்கும். அப்போ 3, லாஸ்டுக்கு 3. புலம்பு துணிமை, கவுல் கண்ணம், ஆர்களினா வெள்ளம், இரடினா திணை. இது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சி ல இருக்கு. ஆப்ஷன் சி சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 16வது வினா. 16வது வினா, 99 மலர்களை பற்றி கூறும் நூல். 99 வகையான மலர்கள். இதான் சொல்றோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது குறிஞ்சிப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நூல்ல 99 வகையான மலர்களை சொல்லியிருப்பார். யாருன்னு சொன்னீங்கன்னா கபிலர். இந்த 99 மலர்களை தேடி தேடி கண்டுபிடித்து ஓலைச்சுவடிகளில் இருப்பதை பதிப்பாக்கம் செய்தவர் தான் உ.வே. சாமிநாதன். சரிங்களா? பாருங்க, குறிஞ்சிப்பாட்டு. இந்த 99 வகையான மலர்களை பற்றி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. இதனுடைய ஆசிரியர் கபிலர். அடுத்தது பாருங்க, களவியல் பாட்டு என்று கூறும் நூல். இது ரெண்டுமே ஒரே குழு கொடுத்திருக்காங்க. இந்த மேற்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடைய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ களவியல் பாட்டு என்று அழைக்கப்படுவது குறிஞ்சிப்பாட்டு. 99 வகையான மலர்களை பற்றி கூறுவது குறிஞ்சிப்பாட்டு. அப்போ ஆப்ஷன் ஏ குறிஞ்சிப்பாட்டு என்பது இங்க சரியான விடை. அடுத்தது ஒரு 17வது வினா கேட்டிருக்காங்க. 17வது வினா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கவுந்தி அடிகள். கவுந்தி அடிகள் இவங்க என்ன சமயம் கேட்கறாங்க, சமண சமயம். சரி. கோவலனையும் மாதவியும் மதுரை மாநகருக்கு வணிகத்தின் பொருட்டாக அழைத்து சென்றவர் கவுந்தியடிகள். மதுரை மாநகரத்துக்கு வெளியே மாதவி என்ற பெண்ணிடம் கண்ணகியை அடைக்கலம் கொடுத்து விட்டு கோவலன் வந்து என்ன பண்றான்னா சிலம்பு விற்க போறான். அப்படி அந்த கவுந்தடிகள் அந்த மாதவி என்ற ஆயர்குல பெண்ணிடத்திலே கண்ணகியை ஒப்படைத்து பாதுகாப்பாக இருக்கும்படி செய்தவள் தான் அந்த கவுந்தியடிகள். இவர் சமண சமயத்தை சார்ந்த ஒரு துறவி. அரவணவடிகள் என்பது மணிமேகலையில வரக்கூடியவங்க, பௌத்த சமயத்தை சார்ந்தவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பௌத்த சமயம் மணிமேகலை நூல்ல வரக்கூடியவங்க. இப்ப இது சரியானு கேக்குறாங்க. ரெண்டுமே சரிதான்.
கவுந்தியடிகள் வந்து சமண சமயம், அரவணவடிகள் பௌத்த சமயம், இரண்டும் சரி. இப்போ அதுதான் இங்க விடை. ஏன்னா இதுல வந்து குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம தவறாக பதிலளிச்சோம். சரிங்களா? ஆப்ஷன் டி இரண்டும் சரி என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது 18வது வினா, கண்ணகிக்கு கோவில் உள்ள இடம்னு கேட்கிறாங்க. இப்ப மதுரையை எரிச்சிட்டு கோவலனை பழி வாங்கியதற்காக பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனிடம் அந்த மதுரையை எரித்து விட்டு சிலம்பை உடைத்து அந்த நிகழ்வுகளை செய்துவிட்டு அவ இறுதியாக சென்றடைந்த இடம் எந்த இடம்னு சொல்றாங்கன்னா வேங்கை காணல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் போனா அதுக்கப்புறம் வந்து அவருடைய வரலாறு தெரியவில்லை என்றவாறு அங்க கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் கண்ணகிக்கு இந்த காலத்துல அந்த காலத்துல ஒரு கோயில் இருந்திருக்கு. இந்த காலத்துல அந்த கண்ணகி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குமுளி திருவஞ்சிக்களம் என்று அழைக்கப்படுகிறது. குமுளி பகுதியில திருவஞ்சிக்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிக்கு பேர் கண்ணகி கோயில். அந்த கோயில் உள்ள இடம் திருவஞ்சிக்களம். ஆப்ஷன் சி. கண்ணகிக்கு கோவில் உள்ள இடம் குமுளி, அதாவது திருவஞ்சிக்களம். சரிங்களா? ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. சீவக சிந்தாமணியினுடைய முதல் இளம்பகம் எதுன்னு கேட்கிறாங்க. ஐம்பெரும் காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி மூன்றாவதாக வைத்து போற்றப்படுவது. மூன்றாவதாக நாம் சொல்லுவோம். சீவகனின் வரலாறை சொல்லக்கூடியது மணநூல் என்று சிறப்பு பெயர் பெற்றது. 8 திருமணங்களை பற்றி சொல்லக்கூடிய சீவகனினுடைய 8 திருமணங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலு. திருத்தக்க தேவர் எழுதினாரு. இன்பச் சுவையிலும் ஒரு காப்பியம் படைக்க முடியும் என்று படைத்து காட்டியவர் திருத்தக்க தேவர். அதுல 13 இளம்பகங்கள் இருக்கு. 13 இளம்பகங்கள் இருக்கு சீவக சிந்தாமணியில. அதுல முதல் இளம்பகம் வந்து நாமகள் இளம்பகம். இதுதான் முதல் இளம்பகம். லாஸ்டா 13வது இளம்பகம் எதுன்னு சொன்னீங்கன்னா முக்தி இளம்பகம். இது 13. அப்போ முதல் இளம்பகமாக அறியப்படுவது இதுன்னு சொன்னீங்கன்னா நாமகள் இளம்பகம். ஆப்ஷன் டி என்பது இங்க சரியான விடை. 19 ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்தது 20வது பாருங்க. கதம்பம் என்பதுதான் கதம்பம் என்ற சொல்லு கலம்பகம் என்று புரிந்ததாக அது மாறிச்சு. கதம்பம் என்பதுதான் கலம்பகமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உவே சாமிநாதர். இவர் தாங்க சொன்னார். கலம்பகம் என்பதுதான் கலம்பகம் 18 உறுப்புகளை கொண்டது. களம் கூட்டல் பாகம் 12 + 6. சரிங்களா? இப்போ இந்த கலம்பகம் என்பது கதம்பம் என்ற சொல்லில் இருந்து தான் திரும்பி வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உவேசா அவர்கள், தமிழ் தாத்தா என்று போட்ட வருவர். மீனாட்சி சுந்தரனானுடைய மாணவர், தஞ்சையை பிறப்பிடமாக கொண்டவர் உவேசா. பதிப்பு பணியில் மிக சிறந்த பணியை மேற்கொண்டவர் உவேசா. அவர்தான் இந்த கூற்றை சொன்னவர். அடுத்தது பாருங்க, பரணியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இப்ப கலம்பகம்னா 18 உறுப்புகள் சொன்னோம். அதுபோல பரணியில இருந்து எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா 13 உறுப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. அப்ப பரணி இலக்கிய வகை வந்து எத்தனை உறுப்புகளை கொண்டிருக்குன்னா 13 உறுப்புகளை கொண்டிருக்கோம். பரணி இலக்கியத்துல முதல் நூல் நம்ம தமிழ்ல முதல் நூல் இந்த கலிங்கத்து பரணி. பரணி இலக்கிய வகையில தமிழின் முதல் நூலாக அறியப்படுவது கலிங்கத்து பரணி. சரிங்களா? 1000 யானைகளை வென்ற ஒரு வீரனுக்கு பாடுவது கலிங்கத்து பரணின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அது பரணி சிற்றிலக்கியத்துல ஒரு வகை. அது வந்து எத்தனை உறுப்புகளை கொண்டிருக்குன்னா 13 உறுப்புகளை கொண்டிருக்கு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 22வது வினா. குணமாலை என்ற பெண் சீவகனிடம் தூது அனுப்பிய பறவை எது? குணமாலை என்ற பெண் சீவகனுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். அந்த செய்தியை யார்கிட்ட சொல்லி அனுப்புறான்னு சொன்னா கிளி கிட்ட சொல்லி அனுப்புறான். கிளி தூது பொருளில் ஒன்று. கிளி, தமிழ், வண்டு, சரிங்களா, புறா, இந்த மாதிரி சொல்றீங்களா, மயில், அன்னம், இதெல்லாம் தூது பொருள்களாக சொல்றோம். அந்த காலத்துல நம்ம அறியறோம். அதுல குணமாலை சீவகனிடம் தூது அனுப்பிய பறவை எதுன்னு சொன்னா கிளியை தூது அனுப்புகிறாள். ஆப்ஷன் பி கிளி என்பது இங்க சரியான விடை. கிளி தான் சரியான விடை. சரி, அடுத்தது 23வது வினா. திருவரங்கத்துல 3வது மதிலை கட்டியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இதுல வந்து சிறப்பு பெயரை கொடுத்துட்டாங்க. கொல்லி காவலன், கவிநாடன், பட்டர்பிரான், சடகோபன். இந்த சடகோபன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சமய குறவர்கள்ல பெயரா வரும். இந்த பட்டர் பிரான், கவிநாடன் இவங்களாம். சரிங்களா? இங்க வந்து திருவரங்கத்தில் 3வது மதிலை கட்டியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா குலசேகரர். குலசேகர ஆழ்வார். குலசேகரர்னு சொல்றான்னு வச்சுக்கலாம். 12 ஆழ்வார்களில் ஒருவர். சரிங்களா? திருமலை வழிபட்ட அந்த 12 ஆழ்வார்களில் ஒருவர் குலசேகரர். இவர் தான் 12 ஆழ்வார்கள் ஒருவர்னு நம்ம சொல்றோம். இதே சமயத்துல இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, கொல்லி காவலன். அதுக்கப்புறம் இன்னொரு பெயர் கூட இருக்கு. இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. கூடல் நாயகன்,
என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. திருமாலை, அதாவது பெருமாள் திருமொழி என்ற ஒரு நூலை எழுதியவர். அதாவது பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழியை எழுதியவர் குலசேகரர். இவருடைய பெயர் தான் அந்த கூடல் நாயகன் என்றும் கொல்லிக்காவலன் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப இங்க கேக்குறாங்க, குலசேகரா தான் ஆன்சரு, ஆனா அதனுடைய சிறப்பு பெயர் என்னவா கொடுத்திருக்காங்கன்னா கொல்லிக்காவலன் கொடுத்திருக்காங்க. அப்ப குலசேகரர், கூடல் நாயகன், கொல்லிக்காவலன் என்பதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, உமறு புலவர் யாருடைய மாணவர்னு கேட்டிருக்காங்க. இதை மாத்தி கூட கேட்கலாம். கடிகமுத்து புலவருடைய மாணவர் யாருன்னு கேட்கலாம், உமறு புலவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, உமறு புலவர் யாருடைய மாணவர், அப்ப அவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கறாங்க. அபுல் காசிம் கிடையாது, சீதகாதி கிடையாது. இவங்களை ஆதரித்தவர், பொருளுதவி கொடுத்தவர்கள். சேகு முதலியார் இவரும் கிடையாது. கடிகமுத்து புலவர், இந்த கடிகமுத்து புலவருடைய மாணவர் தான் உமறு புலவர். சரிங்களா? இதை நினைவில் வைத்திருக்கும். கடிகமுத்து புலவருடைய மாணவர் உமறு புலவர், சீராப்புராணம் இயற்றியவர். அடுத்தது 25வது வினா, ஒரு முக்கியமான வினா. ஜான் பனியன் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல், ரச்சன்ய யாத்திரிகம், இந்த புனித பயணம் அது சம்பந்தமான ஒரு நூல். இந்த ரச்சன்ய யாத்திரிகம் என்ற நூலை தான் இவர் எழுதியிருப்பார். யாருன்னா H.A. கிருட்டின பிள்ளை, அதாவது கிருட்டினார்னு சொல்லலாம், கிறித்துவ கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இவர் தான் ரச்சனை யாத்திரிகம் என்ற நூலினுடைய ஆசிரியர். ஜான் பனியன் இது பில்கிரிம் ப்ரோக்ரஸ் என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல் ரச்சனை யாத்திரிகம். அந்த நூலினுடைய ஆசிரியர் H.A. கிருட்டினார். இவரை தான் கிறித்துவ கம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் சி ரச்சன்ய யாத்திரிகம் என்பது இங்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சித்தர்களை நிறைமொழி மாந்தர்கள். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு சொல்லாடல் பாருங்க. நிறைமொழி மாந்தர்கள், நிறைவான மொழியுடைய மிகச் சிறப்பான செறிந்த மொழியுடைய மாந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களை உயர்வாக கூடிய ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா தொல்காப்பியம் தான். ஏன்னா இந்த சொல்லாடல்லாம் இங்க பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல பயன்படுத்தி. அப்போ சித்தர்களை நிறைமொழி மாந்தர்கள் என்று கூறிய நூல் யாருன்னா தொல்காப்பியம். சொல்லியவர் யாருன்னா தொல்காப்பியர். சரிங்களா? ஆப்ஷன் சி தொல்காப்பியம் என்பது இங்க சரியான விடை. அடுத்தது இங்க இலக்கண பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க, வினா விடை வகைகளை பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இங்க விடை வகையை எடுத்து, இப்ப வினா வகைகள் மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 6, விடை 8. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல அறிவினா, அரிய வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு 6 வினா இருக்கும். தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக வினாவப்படுவதுதான் வினா. சரிங்களா? அந்த வினாவுக்கான விடையை சொல்வதுதான் விடைன்னு சொல்றோம். அதாவது இறை, இந்த பதிலுக்கு இன்னொன்று விடைக்கு பாருங்க, இறை, செப்பு, இப்படி எல்லாம் சொல்லுவோம். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா விடை வகைகள்ல கொடுத்துருக்காங்க. நீ படிக்கவில்லையா அப்படின்னு வினா எழுப்புறாங்க. எனக்கு தலை வலிக்கிறது என்று உரைப்பது. இப்ப பாத்தீங்கன்னா வினா, அதாவது நீங்க படிக்கலையான்னு கேக்குறாங்க, எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்றான். அப்போ அவனுக்கு அந்த நேரத்தில் தலை வலித்துக் கொண்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ இங்க என்ன பாருங்களா, நேர் விடையா? இல்ல. உற்றது உரைத்தல் சரி. நான் ஏன்னு சொல்றேன், உருவது குரல். உருவது குரல்னா வருவதை சொல்வது, இன்னும் வரல வரப்போவதை சொல்றது உருவது குரல். வினா எதிர்வினாதல்னா ஒரு வினா நான் கேட்கிறேன், அதுக்கு இன்னொரு வினா கேட்கறது. உதாரணத்துக்கு பாருங்களா, நீங்க படிக்கவில்லையான்னு கேட்டிருக்காங்க, நீ படிக்கவில்லையான்னு என்னையை திருப்பி கேட்கறது. இதுதான் வினா எதிர்வினாதல். ஆனா உற்றது உரைத்தல் என்பது வந்ததை சொல்வது. வந்ததை, அதாவது நேர்ந்ததை, இப்ப நடந்ததை சொல்றது. ஏன் படிக்கலன்னு கேட்டா எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்றேன். அப்போ உற்றது உரைத்தல் விடை. ஆப்ஷன் பி உற்றது உரைத்தல் விடை என்பது இங்க சரியான பதில். சரிங்களா? அடுத்தது பாருங்க 28, அதே விடையில தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்ற. அதாவது நீ இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னு சொன்னா நீயே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏவறது, அதாவது நம்மளுக்கே கட்டளை இடுவது. இது சுட்டு விடையா? கிடையாது. ஒரு பொருளை சுட்டி காட்டுறானா, இல்ல ஒரு இடத்தை சுட்டி காட்டுறானா? கிடையாது. அப்ப இது கிடையாது. மறைனா எதிர்மறை, எதிர்மறையா வருதா? இல்ல. இனமொழி, ஒன்றுக்கு இனமான இன்னொன்னு வருதா? இப்ப படிக்கிறதுனா எழுதுறது, பாடுறதுன்னா ஆடுறது, இந்த மாதிரி அதுக்கு இனமானது வருதா? இல்ல. அப்ப இதுவும் கிடையாது. ஆனா ஏவல் விடை. ஏன்னு சொன்னா, நான் ஒரு விஷயத்த நான் ஒண்ணு கேட்கறேன், இது சரியான்னு கேட்கறேன், அவன் என்னையே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ஏவறான், கட்டளையிடறான், எனக்கே கட்டளையிடறான், ஆர்டர் போடுறான். அதுதான் இந்த விஷயம். இப்போ ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க,
சித்தர்களின் தலைவர் யார்? உங்களுக்கே தெரியும், சித்தர்களின் தலைவர் அகத்தியர். இதுல எந்த மாற்று கருத்து வேணா, அகத்தியர் தான் சித்தர்களில் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி அகத்தியர். அடுத்தது தவறானதை தேர்ந்தெடுக்கன்னு கேட்கிறாங்க. தவறானதை கேட்கிறாங்க. அட்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க. அதாவது அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சில பண்புகளை சொல்றாங்க. சரிங்களா? அதாவது அனிமா உடலை சிறிதாக்குதல், இங்க தவறானதான் கேட்டிருக்காங்க. மகிமானா உடலை பெரிதாக்குதல், உருவத்தை பெருசாக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சக்தி. லகிமானா பஞ்சு போன்ற லேசாக்குதல், இதுல பிரகாமியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிரகாமியம் இது வந்து வசியம் செய்தல் கொடுத்துருக்காங்க. கிடையாது. இதுக்கு என்ன தன்மைன்னு சொன்னீங்கன்னா கூடு விட்டு கூடு பாய்தல். கூடு விட்டு கூடு பாய்தல் இதுதான் வரணும். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வசியம் செய்தல்னு போட்டிருக்காங்க. அதனால இது தவறு. ஆப்ஷன் டி தவறு. பிரகாமியம் சொன்னா கூடு விட்டு கூடு பாய்தல், நினைத்த உருவத்திற்கு மாறுதல், உருவத்திற்கு மாறுதல். ஆப்ஷன் டி சரியான விடை. இந்த வினாவிற்கான சரியான விடை. சரிங்களா? திருவில்லிபுத்தூர் கோவை, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்றோம் இல்லையா, அதான் தமிழ்ல திருவில்லிபுத்தூர் கோவை அந்தாதி என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் நம்ம படிக்கணும், அழகிய சொக்கநாத புலவர். இவர் தாங்க ஆசிரியர். அதாவது திருவில்லிபுத்தூர் கோவை அந்தாதி என்ற இந்த சிற்றிலக்கியத்துல வந்துருவது. இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். ஆப்ஷன் ஏ. இவங்க யாரும் கிடையாது. சரிங்களா? அடுத்தது 32வது வினா பாருங்க. மனோன்மணியம் பே. சுந்தரனார் எழுதிய நூல்கள் எவை அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மனோன்மணியம் பே. சுந்தரனார் உங்களுக்கு தெரியும், நீராறும் கடல் கொடுத்த அந்த பாடலை எழுதியவர் வந்து மனோன்மணியம் பே. சுந்தரனார். ஏன்னா மனோன்மணியம் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலை, தமிழனுடைய முதல் நாடக காப்பிய நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா மனோன்மணியம். இந்த மனோன்மணியம் என்ற நாடகத்தை எழுதி பெயர் பெற்றதுனால்தான் மனோன்மணியம் பே. சுந்தரனார்னு சொல்றோம். இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி, சுந்தரர் வரலாறு, பல்லவர்கள் கால ஆராய்ச்சி, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இவர் எழுதின 2 நூல் எதுன்னு சொன்னா முதல் 2ம் திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சியும் திருவிதாங்கூர் பண்டைய கால மன்னர் ஆராய்ச்சியும். இதுதான் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி. இந்த 2 நூல் தான் எழுதியிருக்காரு. இந்த 2 ஆப்ஷன் 1, 2 சரின்னு எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு சொன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. 1, 2 சரி. திருஞான சம்பந்தரும் திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி, இந்த 2 ஆராய்ச்சி நூல்களையும் எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா மனோன்மணியம் பே. சுந்தரனார். சரிங்களா? இவரு கேரளாவில் திருவனந்தபுரத்தை சார்ந்தவர், ஒரு தத்துவ பேராசிரியராக இருந்தவர். சரிங்களா? ரைட். 33வது வினா. வாரி களத்தடிக்கும், வாரி களத்தடிக்கும், களத்தில் அடிக்கும், வந்த பின்பு கோட்டை புகும், போரில் சிறந்து பொலிவாகும் என்ற தொடர் எந்த இரண்டு பொருள் வைத்து சிலேடையாக பாடப்பட்டது? சிலேடையாக பாடப்பட்டது. இது 2 இந்த பாடல் அடிகள் 2 விஷயத்துக்கு போறணும். அதாவது 2 பெயர்களுக்கு இல்ல 2 விஷயத்துக்கு போறணும். சரிங்களா? எது எதுக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உயிருள்ளதும் வரும், உயிரற்றதும் வரும். அதனாலதான் நான் அந்த 2 பொருள், 2 விஷயம் இல்ல 2 கருத்து அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? வாரி களத்தடிக்கும் இதுல என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், யானையும் வைக்கோலும் தான். எளிதில புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். வாரி களத்தடிக்குன்னா களத்துல யானை போர் புரியும். சரிங்களா? வந்த பின்பு கோட்டை போகும், போர் முடிஞ்சிட்டு பிறகு கோட்டையில போகும். அதே மாதிரி வைக்கோல் பாருங்க, வயல்வெளியில இருந்து நெல் அறுத்து கோட்டையாக போடுவாங்க. அந்த வைக்க போர்னு சொல்றே அது. வந்த பின்பு கோட்டை போகும், அதுதான் அறுத்துட்டு அந்த வைக்கோல கோட்டை போகும். போரில் சிறந்து பொலிவாகும், போர்ல சிறந்து விளங்கக்கூடியது யானை போர். அதே சமயத்துல இதுல வைக்க போர். இதுதான் சொல்றாங்க. இந்த 2 தான் கவி காலமேகம், காலமேக புலவர் எழுதியிருப்பார் சிலேடை பாடல். அவர் எழுதி இந்த இரட்டுற மொழிதல் என்கின்ற சிலேடை பாடலை தான் இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த காலமேக புலவருடைய இயற்பெயர் வரதன், இதை ஞாபகம் வச்சுங்க. இதைதான் இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ யானையையும் வைக்கோலையும் இந்த பாடல் அடிகள் குறிக்கின்றது சிலேடையாக. ஆப்ஷன் டி யானை வைக்கோல் என்று சரியான விடை. ஆண்கள் மட்டும் ஆடு மாட்டம். ஃபர்ஸ்ட் ஆண்கள் மட்டும் ஆடு மாட்டத்தினுடைய பெயர் என்ன? ரைட்டு. தேவ துந்துபி என்று அழைக்கப்படும் கருவி என்னன்னு கேட்கிறேன். ஒயிலாட்டம் இருக்கலாம், தேவ துந்துபி பறைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம படிச்சாதான் எழுத முடியும். அதனால ஆண்கள் மட்டுமே ஆடு மாட்டம் எதுன்னு சொன்னீங்கன்னா
நம்ம நிகழ்கலை என்ற பாடத்துல 10ஆம் வகுப்புல கொடுத்திருப்பாங்க. ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் தேவராட்டம். 8ல இருந்து 13 பேர் ஆடுவாங்க. தேவராட்டம் சடங்குகளால் ஆடப்படும். சடங்குகள் காரணத்துக்காக. தேவத்துந்திவி என்று அழைக்கப்படுவது உரிமை. சரிங்களா? தேவத்துந்திவி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி உரிமை. இந்த பூம்பம் மாட்டு வச்சுட்டு வருவாங்களே அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ ஆப்ஷன் பி என்பதுதான் அங்க சரியான விடை. ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் தேவராட்டம். 8 to 13 பேர் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் உரிமை என்பது தேவத்துந்திவி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஆப்ஷன் பி. மீதி எதுக்கும் நம்ம போக வேணாம். தவறான இணையை தெரிக. தவறான ஒரு இணையை எடுக்க சொல்றாங்க. கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது ஒயிலாட்டத்தினுடைய சிறப்பு கூறு. உண்மைதான். கம்பீரத்துடன் ஆடுதல் வந்து ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் என்பது காலில் சலங்கை கட்டிட்டு, அதாவது வண்ண துணியை கட்டிக்கிட்டு இசைக்கேற்ப ஆடுவாங்க. ஒயிலாக ஆடுவாங்க. 2 குழுவா பிரிஞ்சு ஆடுவாங்க. இளைஞர்களும் வயது முதிர்ந்தவர்களும் சேர்ந்து ஆடுவாங்க. அடுத்தது இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் இருப்பது சேர்வை ஆட்டம். அதாவது சேவை பலகைன்னு சொல்லுவாங்க. அந்த பலகையில தட்டி ஆடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள்ல வழிபாட்டு கருவியாக பார்க்கப்படுகிறது. பாட்டும் வசனமும் இல்லாத ஒரு ஆட்டம் புலியாட்டம். தமிழர்களின் வீரத்தை சொல்லுகின்ற ஒரு ஆட்டம் எதுனா புலியாட்டம். இதுவும் சரிதான். மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம். இது தவறு. மரப்பாவையை பற்றி குறிப்பிட்ட ஒரு இலக்கியம் எதுன்னு சொன்னீங்கன்னா திருக்குறள். இப்போ இந்த மரப்பாவை என்பது எந்த கலையினுடன் தொடர்புடையதுன்னா தோற்பாவை கூத்து. அதாவது பப்பட் ஷோன்னு சொல்ற மாதிரி பப்பட்ரி அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் தோற்பாவை கூத்து. அந்த பொம்மையை வச்சு பண்றாங்க இல்லையா? அதனாலதான் இந்த தோற்பாவை கூத்துடன் தொடர்புடையதுதான் மரப்பாவை. இந்த மரப்பாவையை பற்றி கூறும் ஒரு இலக்கியம் தான் திருக்குறள். திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு மரப்பாவையை பற்றி. ஆப்ஷன் டி மரப்பாவை என்ற அந்த ஒரு சொல்லை வந்து பயன்படுத்திய ஒரு இலக்கியம் எதுன்னு சொன்னா திருக்குறள். சரிங்களா? அடுத்தது பாருங்க. இலக்கிய தரம் வாய்ந்த கடிதங்களை கு அழகிரிசாமிக்கு எழுதிய எழுத்தாளர் யாருன்னு கேட்கிறாங்க. இலக்கிய தரம் வாய்ந்த கடிதங்களை கு அழகிரிசாமிக்கு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதாவது கு அழகிரிசாமியும் கி ராஜநாராயணன் இவங்க 2 பேருமே கரிசல் இலக்கிய எழுத்தாளர்கள். ஜெயபிரகாசம், சா கந்தசாமி, பூமணி இவங்கெல்லாம் வந்து சா கந்தசாமியை தவிர பூமணி, ஜெயபிரகாசம், கி ராஜநாராயணன் இவங்கெல்லாம் கரிசல் இலக்கிய எழுத்தாளர்கள். அதாவது கோவில்பட்டி அதை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த பகுதி கரிசல் வட்டாரம்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியை பற்றி எழுதக்கூடியவங்க மண்வானம் வீசக்கூடிய அந்த நூல்களை படைப்பவர்கள். அதுல இந்த கு அழகிரிசாமி தான் கரிசல் இலக்கியத்துல மூத்த எழுத்தாளர் இவர் தான் கு அழகிரிசாமி. இவருக்கு கி ராஜநாராயணன் எழுதியிருப்பாரு. அந்த கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்த கடிதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கி ராஜநாராயணன் என்பதுதான் இருக்கு சரியான விடை. இந்த கி ராஜநாராயணன் என்பது இந்த ஆடுகளினுடைய வகையை வந்து கிடை என்ற ஒரு குறும் நாவல்ல சொல்லியிருப்பார். சரிங்களா? ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் கி ராஜநாராயணன். இவங்க 2 பேருடைய கடித இலக்கியம் தான் இலக்கிய தரம் வாய்ந்தது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. கடித இலக்கியத்துல முத்திரை பதித்தவர். கடித எழுதுவதுல அதாவது இலக்கிய தரம் வாய்ந்த கடிதங்கள் எழுதுறவரு. அதே சமயத்தில் குருதேவ் என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர். தன்னுடைய ரைட்வுட் பட்டத்தை ஆங்கிலேயருக்கு திருப்பி கொடுத்தவர் இவர். சரிங்களா? ஜாலியன்வாலாபாக் படுகொலை. மிகச்சிறந்த இலக்கியவாதி. சரிங்களா? நமது நாட்டு பண்ணாகிய அந்த ஜனகண மனாதி என்ற அந்த பாடலை எழுதியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். இவர் தாங்க சொல்றாங்க. குருதேவ் என்று அழைக்கப்படுவர். இலக்கியத்தரம் வாய்ந்த கடிதங்களை எழுதுபவர் யாருன்னு சொன்னா ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? பாரதியார் எழுதியிருக்கிறாரு. ரா பத்மநாபன் அவங்களுடைய பாரதியாரும் ரா பத்மநாபனும் இவருடைய பாரதியாருடைய கவிதைகளை அந்த கடிதங்களை தொகுத்து பாரதியின் கடிதங்கள் என்ற நூலை எழுதியவர் இவர் தான். அனந்தரங்கர் வந்து பாத்தீங்கன்னா நாட்குறிப்பு டைரி. சரிங்களா? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் குருதேவ் என்று அழைக்கப்படுகிறார். இது ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் சி இங்க சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரியான விடை. அடுத்தது எழுத்து என்கின்ற ஒரு இதழ் வந்து ஒரு புதிய பரிமாணங்களை தோற்றுவித்தது அந்த காலத்துல. எழுத்து என்பது ஒரு இதழ் மேகசின். அந்த எழுத்து கால கவிஞர் அல்லாத ஒருவர். அந்த எழுத்து என்ற பத்திரிகையில இதழ்ல எழுதினவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அந்த போய்டர்ஸ் புலவர்கள் எழுதினாங்க. இப்போ இதுல இல்லாத ஒருவர், அந்த எழுத்து என்ற இதழ்ல எழுதாத ஒருவர் யாருன்னு கேக்குறாங்க. வைத்தீஸ்வரன் எழுத்துக்கால கவிஞர் தான். தருமு சிவராமு எழுத்துக்கால கவிஞர். சிசு செல்லப்பா எழுத்துக்கால கவிஞர். ஆனா சிற்பி பாலசுப்ரமணியம் எழுத்துக்கான கவிஞர் அல்ல. அப்ப அந்த காலகட்டத்தை சேராதவர். காலகட்டம் இருந்தாலும் அந்த இதழில எழுதாதவர் யாருன்னு சொன்னா சிற்பி பாலசுப்ரமணியம்.
இந்த வினாவிற்கான சரியான விடை சிற்பி பாலசுப்ரமணியம். இவர் தான் சரியான விடை. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. 2 முறை சாகித்ய அகாதமி விருதை 2 முறை வாங்கினவர். ஒரு கிராமத்து நதி அந்த போன்ற நூல்களுக்கு 2 முறை வாங்கியிருக்காரு. ஒரு மொழிபெயர்ப்பு நூலுக்கு வாங்கியிருக்காரு. சரிங்களா? சிற்பி பாலசுப்ரமணியம். அடுத்தது பிறவி இருளை துளைத்து, பிறவி இருளை துருத்து கமுகு மரம். கமுகுன்றது பாக்கு மரம். மரவாழ்வினை பாடி வரும். அந்த கமுகு மரம் வளருது பிறவி இருளை துளைத்துக் கொண்டு சூரிய ஒளியை காண்பதற்காக. உலகில் தோன்றிய உயிர்கள் அனைத்திற்கும் முதல்வனாக விளங்குவது ரவி. ரவின்னா சூரியன். சூரியனுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரவின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சூரிய ஒளியை பார்ப்பதற்கு கமுகு மரம் போராடி வளர்கிறது என்றவாறு அழகான அந்த பாடலை எழுதியவர். அதாவது ஒளியின் அழைப்பு. அந்த கவிதையினுடைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒளியின் அழைப்பு. இதை எழுதினவர் யாருன்னு கேக்குறாங்க. இந்த கவிதையை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. இவர் தான் எழுதுறார். கமுகு மரத்தினுடைய அந்த வாழ்வை அழகாக எழுதுறாரு. இவர் தான் புது கவிதையின் தந்தை. புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. இவர் தான் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் சி நா. பிச்சமூர்த்தி என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது காசுக்கு பாடுபவன் கவிஞ நல்லன். கல்லெடுத்து முன்னெடுத்து காட்டு பெருவழியை என்று பாடிய புலவர். கல்லெடுத்து முன்னெடுத்து காட்டு பெருவழியை திருத்தி காணியாக்கியவன் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உழைப்பினுடைய சிறப்பை கூறிய ஒரு புலவன் யாருன்னு சொன்னீங்கன்னா முடியரசன். ஏன்னா இது வந்து பாட புத்தகத்துல வரும். இவருடைய கவிதை தான் இது. அதனால நம்ம வந்து இதுல யாரையும் நம்ம டிஸ்கஷன் பண்ண முடியாது. இவர் வந்து திரைப்பட பாடலாசிரியர். சொரதாவும் கவிஞர் தான். வாணிதாசனும் கவிஞர் தான். முடியரசனும் கவிஞர் தான். இருந்தாலும் இந்த பாடலுக்கான ஆசிரியர் யாருன்னா முடியரசன். இவருடைய இயற்பெயர் துரைராசு. எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருப்போம். சரிங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க முடியரசன். அந்த முடியரசன் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. சரிங்களா? கல் எடுத்து முன்னெடுத்து காட்டு பெருவழி என்று பாடிய புலவன் முடியரசன் என்கின்ற துரைராசு. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? 40க்கு ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க. சரியான கருத்துக்களை தேர்வு செய்க. சரியான கருத்துக்களை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று அழைத்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். சரி, அரை நிர்வாண பக்கிரின்னு அழைச்சார். இங்கிலாந்தை சேர்ந்த. மனிதனின் நோக்கம் உயர்வானதாகவும் தூய்மையானதாகவும் மட்டும் இருந்தால் போதாது, அவை அடையும் வழிமுறைகளும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அங்க தூய்மைன்னு சொல்றது நேர்மறையாக இருக்கும், நல்வழியில் இருக்கணும். இதை சொன்னவர் காந்தியடிகள். இதுவும் சரிதான். காந்தியடிகள் சிறையில் தைத்த செருப்புகளை தன் பூசை அறையில் வைத்திருந்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ஸ்மட்ஸ். இதுவும் சரிதான். என்னை பொறுத்தவரை தேசாபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்றுதான் என்றவர் காந்தியடிகள். இது எல்லாமே சரியா தான் இருக்கு. அப்போ 1, 2, 3, 4 எல்லாமே சரி. ஆப்ஷன் டி சரியான தெரிவு. சரிங்களா? அடுத்தது பாருங்க 42வது என்ன பாருங்க. கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. கூற்று 1, காவியம் இலக்கியம் ஊர்வலம் போன்ற இதழ்களின் ஆசிரியர் சுப்புரத்தின தாசன் என்கின்ற ராசகோபாலன். சரிதான். காவியம் இலக்கியம் ஊர்வலம் போன்ற இதழ்களின் ஆசிரியர் சொல்றது ரைட்டு. வனவாசம் மனவாசம் என்று 2 தொகுதிகளில் சுய வரலாற்றை படைத்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா கண்ணதாசன். மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியர் கண்ணதாசன். இவர் பேரு வனகாமுடி, காரைமுத்து புலவர், கமலப்பிரியா, துப்பாக்கி, ஆரோக்கியசாமி, பார்வதிநாதன் இப்படிலாம் பல பெயர்களுக்கு உரியவர். யாருன்னா கண்ணதாசன். அவர் தான் இதை எழுதியிருப்பாரு. 10,000 பாடல்களுக்கு மேல் எழுதி கவிராயர் பட்டம் பெற்றவர் நாராயணகவி, உடுமலை நாராயணகவி. சரிங்களா? இந்த கூற்று 3மே சரியாதான் இருக்கு. அப்ப கூற்றுகள் அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி கூற்றுகள் அனைத்தும் சரி என்பது இங்க சரியான தெரிவு. ஆப்ஷன் டி. அடுத்தது கவிமணி தேசிக விநாயகனார் எழுதிய எல்லன் நூல். இங்க கொடுக்கப்பட்டது எல்லாமே அவர் எழுதியதுதான். இருந்தாலும் ஒரு எல்லன் நூல் நகைச்சுவையான நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆசை ஜோதி புத்தருடைய வரலாற்றை சொல்லும். இது கிடையாது. மலரும் மாலயம் கிடையாது. தேவியின் கீர்த்தனைகள் இசை சார்ந்த அந்த கீர்த்தனை பாடல்களை வச்சு வரும். மருமக்கள் வழி மான்மியம் தான் ஒரு எல்லல் கடந்த ஒரு நகைச்சுவை நூலாக அறியப்படுகிறது. மருமக்கள் வழி மான்மியம். அப்போ இந்த கவிமணி தேசிக விநாயகனார் எழுதிய எல்லல் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி மருமக்கள் வழி மான்மியம். சரிங்களா? அடுத்தது
அவனும் அவளும் தமிழ் தேர் போன்ற நூல்களின் ஆசிரியர் யாருன்னு. அவனும் அவளும் தமிழ் தேர், இதை படிச்சாவே எழுத முடியும். இப்ப கவிஞ தேசிய விநாயகம் கூட சென்ற வினாவில பார்த்திருப்போம். அடுத்தது தாரா பாரதி, இவர்களை பத்தி நம்ம படிக்கணும். விரல் நுனி வெளிச்சங்கள் அது போன்ற நூல்கள் எல்லாம் எழுதியிருப்பாரு. சுரதா, தேன்மழை, துறைமுகம், இந்த நூல்கள்லாம் எழுதியிருப்பாரு. யாருன்னா சுரதா சுப்புரத்தினதாசன். வே ராமலிங்கனார், இவர் தான் அவனும் அவளும் தமிழ் தேர் போன்ற நூல்களை எழுதியவர். ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கனார் என்பது இங்க சரியான விடை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என் கதை, அப்புறம் மலைக்கல்லன், இந்த நூல்லாம் இவர் தான் எழுதியிருப்பார். அவனும் அவளும் தமிழ் தேர் போன்ற நூல்களினுடைய ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இவர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாமக்கல் கவிஞர், அப்புறம் காந்திய கவிஞர், இந்த பெயர்களுக்கு உரியவர் இவர். சரிங்களா, ஆப்ஷன் ஏ ஆன்சரு. அடுத்தது 45வது வினா, ஜெயகாந்தனோடு பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர். இது வந்து டைரக்டா நம்ம படிக்கணும். பி ச குப்புசாமி, இவர் தாங்க ஜெயகாந்தனோடு நட்புல இருந்தவர். ஜெயகாந்தனோடு பழகி அவருடைய சிறப்பு பண்புகளையும் தன்மைகளையும் வச்சு ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் ஒரு சிறந்த ஒரு நூலை எழுதியவர் பி ச குப்புசாமி அவர்கள். ஆப்ஷன் சி. சரிங்களா, அடுத்தது பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் யார்? அதாவது பாரம்பரியத்துல கலாச்சாரிலையும் பண்பாடுலையும் வேரூன்றி இருப்பவர். அவரால் வந்து இந்த மாடர்ன் உலகுக்கு, நவீனத்துவ உலகத்திற்கு வரவே முடியாது. ஆனாலும் அவர் நவீன மனிதர், தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு ஆற்றல் படைத்தவர். யாருன்னு சொன்னா ஒன்லி ஒன் ரவீந்திரநாத் தாகூர். இலக்கியத்திலும் சரி, கலாச்சாரத்திலும் சரி, பண்பாடுலையும் சரி, இவங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த ஒரு கலாச்சார வாதியாக இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா தாகூர். குருதேவ் என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர். அதே சமயத்துல நவீன சிந்தனை உடையவர், நவீன மனிதராக திகழ்ந்தவர். சரிங்களா, அதனாலதான் அவரை சொல்றோம் தாகூர் என்பது இங்க சரியான விடை. சரிங்களா, ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர். சரி, அடுத்தது பாருங்க 47வது தவறான விடையை கேட்டிருக்காங்க. சரிங்களா, பாண்டியர் கால சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டு பிள்ளையார்பட்டி. ஓகே, சொல்லலாம். பிள்ளையார்பட்டி, இந்த திருப்பரங்குன்றம், கழுகுமலை வெட்டியான் கோயில், கழுகுமலை வெட்டியான் கோயில், வெட்டுவான் சாரி கழுகுமலை வெட்டுவான் கோயில், இதெல்லாம் பாண்டியர் கால சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்தது சோழர் கால சிற்பத்திற்கு தாராசுரம், இது சேர்த்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் சொல்லலாம். தஞ்சை பெரிய கோயில் சொல்லலாம். அடுத்து 3வது விஜயநகர கால சிற்பத்திற்கு திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் கொடுத்துருங்க. இது தவறு. ஏன்னா திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் குலோத்துங்கன் எழுதுது. 3ஆம் குலோத்துங்கன் இங்க யாருன்னா சோழன். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர விஜயநகர பேரரசு, அவங்க விஜயநகர மன்னர்கள் கூட சேர்த்திருக்காங்க. அப்ப இது தவறு. நாயக்கர் கால சிற்பத்திற்கு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் சொல்லலாம், பேரூர் சிவன் கோயில் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நாயக்கர் கால சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டு. அப்ப அங்க கொடுக்கப்பட்டுள்ள தவறா இருக்கிறது ஆப்ஷன் சி. விஜயநகர கால சிற்பத்திற்கு திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் கொடுத்திருக்கிறது தவறானது. ஆப்ஷன் சி தவறான தெரிவு. சரிங்களா, அடுத்தது கட்டடக்கலை என்பது, கட்டடக்கலை என்பது ஒரு உறைந்து போன இசை, ஒரு ஃப்ரீஸான ஒரு மியூசிக். அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு முடிஞ்சு போன ஒரு இறந்த கால அப்படின்னு சொல்லலாம். கட்டடக்கலை என்பது ஒரு உறைந்து போன இசை என்று சொன்னவர் யாருன்னு கேட்கிறாங்க. இல்ல அறிஞர் சீல்ஸ் கிடையாது, மார்ட்டின் லூதர் கிங் கிடையாது, வின்ஸ்டன் சர்ச்சிலும் கிடையாது, ஃபிரெடரிகா வான்ஸ் லீவிங் இவர் தாங்க சொல்லியிருக்காரு. கட்டடக்கலை என்பது ஒரு உறைந்து போன இசை அப்படின்னு சொல்றாரு. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தமிழ் வடமொழியின் மகள் என்று, ஏன்னா ஒரு காலத்துல கருத்து நிலவிச்சு வடமொழியில இருந்தா நம்ம நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தணும். அந்த போக்கி தனித்தமிழுக்கு வித்திட்டவர் மறைமலை அடிகள், தூய தமிழிலேயே உரைநடை எழுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. தமிழ் வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. அப்ப வடமொழியின் கலப்பு இல்லாமல் தமிழ் எழுத முடியும். தமிழ் மொழியில அதிகமான வடமொழி கலப்பு இல்லை. ஏன்னா தமிழுக்கு எல்லா விதமான சொற்களும் தமிழே இருக்கு, எங்கேயும் வெளியே வாங்க கடன் வேண்டிய அவசியம் இல்லை என்று திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல்ல மிக அழகான கருத்தை முன்வைத்தவர் 1856. யாருன்னு சொன்னீங்கன்னா கால்டுவெல். மொழியை பற்றி ஆராய்ச்சி செய்து சொன்னார். தமிழ் வடமொழியின் மகள் என்று, அது தனித்த குடும்பத்திற்கு உரிய மொழி, வேற எங்கேயும் போக தேவையில்ல. அந்த குடும்பத்திற்கு தேவையான மொழி அங்க தமிழே இருக்கு. அந்த விஷயம் அந்த எல்லா எதுவுமே வெளியில போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை சொன்னதுதான்
சொன்னவர் தான் கால்டுவெல், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல்ல. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது, அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்த ஒரு அறிஞர் யாருன்னு கேக்குறாங்க. செய்கு தம்பி பாவலர் கிடையாது. இவர் வந்து பாத்தீங்கன்னா சதாவதானின்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல 100 செயல்களை நினைவில் வைத்துக் கொண்டு விடையளித்தவர். பருதிமார் கலைஞரும் கிடையாது, மறைமலை அடிகளும் கிடையாது. இவர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர். தனிநாயகம் அடிகள். இவர் தான் தமிழின் பெருமையை உலகம் முழுவதும் சொற்பொழிவுகளின் மூலமாக பரப்பி வருபவர். சரிங்களா? தமிழ் பண்பாடு என்ற ஒரு இதவே நடத்தி வருகிறார். இவர் தான் அகில உலக தமிழாய்வு மன்றமும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். ஆப்ஷன் பி தனிநாயகம் அடிகள். சரிங்களா? 51வது வினா, முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்களை சொன்னவர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல ஈடுபாடு இருக்கணும். சரிங்களா? எதையும் அறிந்து கொள்ளும் ஆற்றல் நமக்கு வேணும். 3வது, வாழ்வியல் தத்துவங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 இலக்கணங்களை நமக்கு சொன்னவர் கோர்டன் ஆல்பர்ட். இவர் தான் சொல்றார். இவர் சொன்னதாக நமக்கு சொன்னவர் யாரும் சொன்னீங்கன்னா தனிநாயகம் அடிகள். சரிங்களா? அப்போ முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதன என்றவர். அந்த 3 இலக்கணங்களில் சொன்னவர் யாருன்னா கோர்டன் ஆல்பர்ட். ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன என்று எல்லா ஊரும் நம்ம ஊர் தான் என்று ஒற்றுமை பறைசாற்றியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா கணியன் பூங்கொன்றனார். புறப்பாடல்ல சொல்லியிருப்பார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவர் கணியன் பூங்கொன்றனார். இங்க யாரும் இல்லை. சரிங்களா? ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பாருங்க 53. பண்டைய கால கல்வி முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். நம்ம சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். ரெண்டாவது குருகுல கல்வி முறையெல்லாம் இருந்துச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள்ல எழுத படிக்க கத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த ஓலைச்சுவடிகள்ல எழுதும் போது மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மேல வளர்ந்தாய். எதுன்னா தமிழ் வளர்ந்துச்சு. எப்படி வளர்த்தாங்கன்னா பனை ஓலையில எழுதி அந்த எழுத்துக்கள் தெரிவதற்காக மஞ்சளை பூசி அதை கருப்பு மையிட்டோம்னா அந்த மஞ்சள் நிறத்துல கருப்பு மையில அந்த எழுத்துக்கள் அழகாக தெரியும். அததான் சொல்றாங்க மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்ன நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி சொன்ன நூல் தமிழ் விடு தூது. இந்த இலக்கியங்கள்ல இருந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தமிழ் விடு தூது. சரிங்களா? இதனுடைய ஆசிரியர் யாரென அறியப்படவில்லை. இருந்தாலும் இதை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் விடு தூது. ஆப்ஷன் ஏ தமிழ் விடு தூது என்பது இங்க சரியான விடை. சரி, ஊவேசாவுக்காக அந்த பதிப்பு பணிக்காக, இரண்டாவது அவருடைய சிறப்பு தமிழ் பணிக்காக அவருக்கு அஞ்சல் தலையை நடுவண் அரசால் வெளியிடப்படுது. அதாவது நடுவண் அரசு ஊவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2006ஆம் வருடத்துல இந்த அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுவண் அரசு 2006ல ஊவேசாவுக்கு அஞ்சல் தலையை வெளியிடுறாங்க. ஆப்ஷன் சி 2006 என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க, கொஞ்சம் கவனமா படிக்கும். தா என்னும் வேர் சொல்லின் வினையெச்ச சொல் எது வேணா கண்டிருக்க. வினையெச்சம், ஒரு எச்சம்னா முடியாது நிற்கும். வினைனா ஒரு செயலை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ முடியாம இருக்கும், ஒரு செயலையும் குறிக்கும். அப்ப எதுன்னு சொன்னீங்கன்னா மேக்சிமம் வினையெச்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையில பிரிக்கும் பொழுது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஊழ முடியும், ஈழ முடியும். இப்ப இங்க தருதல், இங்க அல்லு வருது. தருதல், தல், அல் அதுல முடியுது. இது தொழில் பெயரா வந்துடும். இரண்டாவது தந்தவர், ஒரு வேலையை செய்தவர். அப்போ இது வினையாளனை பெயரா வரும். தந்த ஆவல முடியுது, பெயரெச்சம். தந்த அதுக்கு பக்கத்துல பெயர் சொல்லுதான் வரும், அதனாலதான் அது பெயரெச்சம். தந்து இங்க ஊழ முடியும், அதே சமயத்துல தந்து தந்து சென்றான் அப்படின்னு வரும், பக்கத்துல வினை சொல்லுதான் வரும். அப்ப இது வினையெச்சம். ஆப்ஷன் டி தந்து என்பதுதான் இங்க வினையெச்ச சொல். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பாடு என்பதனுடைய பெயரெச்சம். இப்ப பெயரெச்சத்தை அந்த இறுதி எழுத்தை நம்ம பிரிச்சோம்னா ஆவல முடியும். இது வந்து சும்மா ஜஸ்ட் ஞாபகத்துக்காக, ஒரு ரிமைண்டுக்காக, நம்ம ஒரு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக ஆவல முடியும்.
இரண்டாவது அந்த சொல்லுக்கு பக்கத்துல பெயர் சொல்லுதான் வந்து நிற்கும். ஒரு முடியாத எச்சம், அது முடியாத சொல், ஒரு முடியாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். கரெக்டுங்களா? அப்போ இங்க பாடுதல் தொழில் பெயர் பாடினேன், இங்க வந்து என்ன ஆயிடுச்சு, வினை முற்றாகி போச்சு. பாடியவர் வினையாளனையும் பெயர், ஒரு வேலை செய்தது. இங்க பாடிய என்பதுதான் கரெக்ட், ஏன்னா முடியல. ரெண்டாவது பக்கத்துல ஒரு பெயர் தான் வரும், பாடிய பாடகர் அப்படின்னு தான் வரும். அப்போ பாடிய என்பது பெயரெச்சம். ஆப்ஷன் பி பெயரெச்சம். ஊவேசாவனுடைய நினைவில்லம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டது. ஊவேசாவனுடைய நினைவில்லம் உத்தமதானபுரத்தில் இருக்கின்றது. உத்தமதானபுரம் இது எதுவுமே கிடையாது. ஊவேசா அவர்களுடைய நினைவில்லம் அமைந்துள்ள இடம் உத்தமதானபுரம். சரிங்களா? ஆப்ஷன் பி உத்தமதானபுரம் சரியான விடை. அடுத்தது 58வது வினா. வீருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் மொழி உயிர்மொழி என்று தமிழ் மொழியினுடைய சிறப்பை தனது பாடல் அடிகளால் உணர்த்தியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இது வந்து மிக தமிழின் சிறப்புன்னு சொன்னாலே நம்ம இதை பயன்படுத்தணும். வீரோட செம்மொழி தமிழ் மொழி, இதை சொன்னவர் பாவலரேறு பெருஞ்சித்தனார். இவர் தான் அந்த பாடல் வரிக்கு உரியவர். வீரோட செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறொன்றிய நாள்ல முதல் மொழியாக இருந்தது தமிழ் மொழி என்ற அந்த பாடல் வரிகளை எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாவலரேறு. பாவாணர்னு தேவநாய பாவாணர், பாவேந்தர் பாரதிதாசன், பரிதிமார் கலைஞர்னா சூரிய நாராயண சாஸ்திரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னு சொல்லலாம். அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். துரை மாணிக்கம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. அடுத்தது 59வது வினா என்ன கேட்கிறாங்க பாருங்க. ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை எழுதுக. அதாவது ஒரு ஓமை தொடருக்கு ஏற்ப பொருத்தமான விடை எழுது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஒரு உள்ளங்கையில நெல்லிக்கனியை வைத்தா அது எல்லோருக்கும் புலப்படும். உள்ளங்கை உள்ள நான் எது வச்சிருக்கேன்னு தெரியாது, இது வந்து மறைமுகமா இருக்கும். உள்ளங்கை நெல்லிக்கனியை போல நெல்லிக்கையை உள்ளங்கையில வச்சா அது எல்லோருக்கும் தெரியும், அதாவது வெளிப்படையாக தெரியும். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா வெளிப்படைத்தன்மை தான் கரெக்ட். இது வெளிப்படையற்ற தன்மை வராது. ஏன்னா உள்ளங்கையில நெல்லிக்கனி வைக்கிறோம், நம்ம மூடி வைக்கல, உள்ளங்கையில நெல்லிக்கனி வச்சுன்னு இருக்கோம், அதுதான் அங்க பொருள்படும். மறைத்து வைத்தலும் வராது, தன்னலமின்மையும் வராது. மிகச்சரியா பொருந்தது எதுன்னு சொன்னா வெளிப்படைத்தன்மை. என் ஆசிரியர் நடத்திய பாடம் உள்ளங்கனி நெல்லிக்கனி போல இருந்தது, நான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருப்பேன் அப்படிலாம் சொல்லலாம். வெளிப்படைத்தன்மை தான், ஒளிவு மறைவில்லாத வெளிப்படைத்தன்மை தான் அங்க சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ வெளிப்படைத்தன்மை என்பது இந்த சரியான விடை. சரிங்களா? அடுத்தது 60வது வினா. சுட சுடரும் பொன்போல். அதாவது தங்கத்தை சுட சுட அது மிளிரும் என்னும் ஓமை கூறும் பொருளை கண்டறிக. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு இந்த சுட சுடரும் பொன்னை ஓமையாக கம்பேர் செய்யறோம். கம்பேர்ன்றது இங்க ஒப்புமைப்படுத்துவது. ஒரு பொருளை அதை விட சிறந்த பொருளோடு ஒப்புமைப்படுத்துவது ஓமை. சரிங்களா? அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா சுட சுடரும் பொன்போல் என்று ஓமை கூறும் பொருளை கண்டறிக. இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, தானம் வளருமா, செல்வம் வளர்றதுக்கு சொல்றாங்களா, காணம் வளர்றதுக்கு சொல்றாங்களா, ஞானம் வளர்றதுக்கு சொல்றாங்க. சரிங்களா? இங்க என்ன விஷயம்னா கற்க கற்க அறிவு தோணும். அது போல சுட சுட பொன் மிளிரும் ஒளிரும், அததான் இங்க சொல்றாங்க. ஞானம் வளரும் என்ற இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அந்த ஓமையா சொல்றாங்க. சரிங்களா? சுட சுடரும் பொன் போல கற்க கற்க ஞானம் வளரும். ஞானம்னா அறிவு, அததான் இங்க சொல்ல வராங்க. ஆப்ஷன் டி சரியான விடை. தேவநேய பாவனருடைய கருத்துக்கள்ல எது சரின்னு கேட்கிறேன். தேவநேய பாவனர், தேவநேய பாவனருடைய சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மொழி ஞாயிறு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்ட ஒரு பெருமகனார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதியினுடைய இயக்குநராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் கிட்டத்தட்ட ஒரு 172 176 சிறப்பு பெயர்களுக்கு மேலாக உடைய ஒரு பெருமகனார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவியும் உண்டு, மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு. தமிழ் வளர்த்தால் பசியும் படினும் பஞ்சாய் பறந்துவிடும். தமிழை வடமொழியின் வல்லாண்மையில் இருந்து மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்துள்ளான் என்று முழக்கமிட்டவர் யாருன்னு சொன்னீங்கன்னா இது மூன்றுக்கும் உரியவர் தேவநேய பாவனர் தான். அப்போ இது மூன்றுமே சரி. 61க்கு மூன்றுமே சரி, அதனால அது ஆப்ஷன் டி. சரிங்களா? 61க்கு டி ஆன்சரு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அனைத்தும் சரினோ. ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கற்க ஜி போப் எழுதிய நூல். இந்த ஐரோப்பியர்கள் வந்து தமிழ் மொழியை எளிமையாக கற்பதற்கு, இல்ல தமிழ் மொழியை கற்பதற்கு அவர் ஒரு நூலை எழுதுறாரு. தமிழ் கையேடு என்பது அந்த நூல். காந்தியடிகளுக்கு ஒரு பிடித்த நூலாக இருந்தது தமிழ் கையேடுன்னு திருக்குறளும்.
அதுபோல அந்த தமிழ் கையேடு தமிழ் கற்ப விரும்புபவர்களுக்கு ஒரு அரிச்சுவடி போல அந்த நூலை தான் ஜி போப் எழுதியிருப்பார். தமிழ் கையேடு, தமிழ் எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு. அப்போ ஆப்ஷன் பி தமிழ் கையேடு என்பது சரியான விடை. இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எதுக்கும் நம்ம வந்து செல்ல தேவையில்லை. ஏன்னா ஆங்கில கையேடுன்னு ஒன்று அவர் எழுதல, தமிழ் செயல் கல்வமும் கிடையாது, சதுரகாதி வீரமாமுனிவர் எழுதியது அதுவும் வராது. சரிங்களா? அதனால தமிழ் கையேடு என்பதுதான் சரியான விடை. சரி, தமிழ் எழுத்துகளில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஏகார எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னு யாருன்னு சொன்னீங்கன்னா வீரமாமுனிவர். பெரியாரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணார். பெரியார் என்ன பண்ணிருப்பாருன்னா, இப்ப இப்படி போடுறாங்க இல்லையா அண்ணா, இதுக்கு வந்து துணைக்கால பயன்படுத்தியிருப்பார். ஏன்னா அச்சுக்கல்ல இந்த தமிழ் எழுத்துக்களை குறைப்பதன் மூலமாக அச்சுக்கலையை வந்து கொஞ்சம் முன்னேற்றலாம், அதாவது ரெண்டு பார்த்தோன்னா சிறப்பாக அமையும், அச்செடுப்பதற்கு சரியாக இருக்கும் அப்படின்றதுனால. அதே சமயத்துல இப்ப அந்த காலத்துல இப்படி போட்டிருப்பாங்க, இந்த நை இப்படி போடுறாங்கன்னா இங்க வந்து இணை கொம்பு போட்டு இப்படி போடும், நை இப்படி போடும். இப்ப இந்த முறையா மாத்தணும், இதனா மாத்தணும். பெரியார். இப்ப வீரமாமுனிவர் என்னன்னா புள்ளி வச்ச பிரச்சனை. இங்க பாருங்களேன், இப்ப ஏன்னா சாதாரணமா நெடில் வந்துடும். இப்ப இங்க ஏ வச்சு இங்க புள்ளி வச்சோம்னா ஏ இப்படி இருந்தது ஒரு காலத்துல. இந்த புள்ளிகளுக்கு இங்க பாருங்க, இந்த ஏவை நெடிலாக மாத்துறதுக்கு இதான். குறில்னா ஏ, நெடில்னா ஏ. இந்த முறையை கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர். சரிங்களா? இந்த முறையை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு. ஏவுக்கு மேல புள்ளி வச்சிருவாங்க. இப்படி ஏ போட்டா நெடில், ஏவுக்கு மேல புள்ளி வச்சா அது குறில்னு அர்த்தம். இப்படிதான் இருந்துச்சு. அதை மாத்தினவர் யாருன்னா வீரமாமுனிவர். அததான் இங்க கேட்டிருக்காங்க. 64 பாருங்க, பூம்புகாரில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன? அந்த சிற்ப தொகுதிகள் அந்த கண்ணகி காவிரி பூம்பட்டினத்துல பாத்தீங்கன்னா அந்த சிற்பக்கூடம் அமைச்சிருப்பாங்க. சிலப்பதிகாரத்தினுடைய அந்த கதையே 49 தொகுதிகள்ல முடிச்சிருப்பாங்க. அந்த சிற்ப தொகுதிகள் தான் 49 அந்த சிற்பத்துல சிலப்பதிகாரனுடைய கதையே அழகா முடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அது பாருங்க. 49 சிற்ப தொகுதிகள் இருக்கிறது. பூம்புகாரில் உள்ள கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் சிற்ப தொகுதிகள் 49. ஆப்ஷன் சி இருக்கு. அடுத்தது 65வது வினா பாருங்க, தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னு கேட்கிறாங்க. எந்த நகரம் பாருங்க? கடலூரா, தூத்துக்குடியா, பாண்டிச்சேரியா, சென்னையா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய நுழைவாயில் மும்பை என்பது போல தமிழ்நாட்டினுடைய நுழைவாயில் எதுன்னு சொன்னா சென்னை. சென்னை தான் தமிழ்நாட்டினுடைய நுழைவாயில். இதை படிச்சீங்க. ஆப்ஷன் ஏ சென்னை. ஐரோப்பிய மொழிகளை, இந்த மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எதுன்னு சொன்னா தமிழ். ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எதுன்னு சொன்னா தமிழ். சரிங்களா? தமிழ் மொழி தான் முதலில் அச்சேரிய மொழி. இதுல வேற எந்த மொழியும் கிடையாது. தமிழ் மொழி தான் முதலில் அச்சேரிய மொழி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. தமிழகத்துல திண்ணைப்பள்ளி முறையை அடிப்படையாக கொண்டு மெட்ராஸ் காலேஜ் என்ற பெயரில் அந்த பள்ளி ஒன்றை ரெவரண்ட் பெல் வந்து எந்த நாட்டுல நிறுவனார்னா ஸ்காட்லாந்துல நிறுவனார். ஸ்காட்லாந்துல. அதாவது இங்க இருக்கக்கூடிய திண்ணை பள்ளிக்கூடங்களை பார்த்து அதனுடைய செயல்பாடுகளை பார்த்து மிக சிறப்பாக இருந்ததனால் இந்த ரெவரண்ட் பெல் என்றவர் ஸ்காட்லாந்துல போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, அதாவது செயல்படுத்துறாரு. அதுக்குதான் மெட்ராஸ் காலேஜ் அப்படின்னு பெயர் வைக்கிறார். அந்த நாடு என்னன்னு தான் இங்க கேள்வி. அந்த நாடு எதுன்னு சொன்னீங்கன்னா ஸ்காட்லாந்து. ஆப்ஷன் பி ஸ்காட்லாந்து என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஒரு மிக முக்கியமான கொஸ்டின். புல்லாகி பூடாய் என தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். இது திருவாசக பாடல். ஏன் நாங்க போயிட்டுனா இந்த பாடல் அடியில மறக்க முடியாது. புல்லாகி பூடாய் அப்படின்னு சொல்றது திருவாசக அடிகள். சரிங்களா? மணிமேகலை கிடையாது, கம்பராமாயணம் கிடையாது, சிலப்பதிகாரம் கிடையாது. திருவாசகம் என்ற பாடல மாணிக்கவாசகர் எழுதியிருப்பாரு. புல்லாகி பூடாய் அப்படின்னு இந்த இறைவனை வச்சு பார்த்திருப்பார், எழுதியிருப்பார். ஆப்ஷன் டி திருவாசகம். கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலையினுடைய பெயர், அதாவது நெடுஞ்சாலை இருந்திருக்கு அந்த காலத்துல ஒரு பெயர் வைத்திருக்காங்க. அந்த பெயர் வந்து என்னன்னா ராணி மங்கம்மாள் சாலைன்னு சொல்லுவாங்க. ராணி மங்கம்மாள் என்பவர் வந்து ஒரு சிறந்த போராளி, அரசியாக இருந்தவர். சரிங்களா? அவங்கள பத்தி ஒரு பாடமே நமக்கு வருது. சரிங்களா? அதெல்லாம் அங்க கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை யாரின் பெயரால் அழைக்கப்படுகிறது? ராணி மங்கம்மாள் சாலை.
ஏன்னா இவங்களுடைய சிறப்பு கருதி அழைக்கிறாங்க. அதான் எந்த இதுன்னு சொன்னீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையாரா தில்லையாடி வள்ளியம்மையா இவங்க யாரும் கிடையாது, ராணி மங்கம்மாள் சாலை என்றுதான் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி. 1890 கடலூரில் உள்ள முதுநகரில் பிறந்தவர். ஒண்ணு இல்லைங்க, நீங்க படிக்கும் போதே படிச்சிடும். மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி இவங்க எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப படிக்கும் போதே நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா கடலூர் அஞ்சலை அம்மாள் விடுதலை போராட்ட வீரர். 1890 கடலூரில் பிறந்தவர் யாருன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். அதனாலதான் உங்களை கடலூர் அஞ்சலை அம்மாள்னு சொல்லுவாங்க. முதுநகர் என்ற இடத்துல பிறந்தவங்க, கடலூர் மாவட்டம் முதுநகர் என்ற இடத்துல பிறந்தவங்க யாருன்னு கேட்கறாங்க. கொஸ்டின்லயே க்ளூ இருக்கு. அப்போ அஞ்சலை அம்மாள் என்பதுதான் சரியான விடை. ஒரு சமூக போராளி. சரிங்களா? கடலூர் அஞ்சலை அம்மாள். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. இப்ப குழு கொடுத்திருக்காங்க, எந்த ஆண்டு அது செயல்பட்டது, எந்த ஆண்டு அறிக்கை சமர்ப்பித்தது, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஹண்டர் குழு 1882 சரிதான். சாரதா திட்டம், அதே சாரதா திட்டம்ன்றதை விட சாரதா சட்டம்னு போட்டுக்கலாம். சாரதா சட்டம் 1929. அதாவது பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது குழந்தை திருமணம். அந்த குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் அந்த சாரதா சட்டம் 1929. சரி. கோத்தாரி கல்விக்குழு 1964. இதுவும் சரிதான், நேராவே பொருதி இருக்கு. இந்த கோத்தாரி கல்விக்குழு என்ன சொல்றாங்கன்னா மகளிர் கல்வியை வலியுறுத்துறாங்க, பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது மூன்றுமே சரியா இருக்கிறதுனால 1, 2, 3 கரெக்டாவே பொருந்திருக்கு. ஆப்ஷன் பி 1, 2, 3. சரிங்களா? அடுத்தது 72வது வினா பாருங்க. பசிப்பினி என்னும் பாவி என்று கூறும் நூல். இதுல ஒரே ஒரு குழு கொடுத்திருக்காங்க, பசிப்பினி. பசிப்பினி, பிணின்னா நோய், பசி என்பது ஒரு கொடிய நோய். அப்ப அந்த பசிப்பினி போக்கிய பாவை யாருன்னா மணிமேகலை. அந்த ஆபுத்திரன் கையில் இருந்த அந்த அமுத சுரபி, அட்சய பாத்திரம் சொல்லலாம், அந்த அமுத சுரபி, அந்த பாத்திரத்தின் மூலமாக ஆதிரை என்ற பெண்ணின் உணவு பெற்று அந்த எல்லோருக்கும் பசித்த எல்லோருக்கும் உணவை வழங்கியவள் யாருன்னா மணிமேகலை. சரிங்களா? காயசண்டிகை என்னும் அவளுடைய தீரா பசியை போக்கியவளும் மணிமேகலை தான். இது எந்த இதுல சொல்றாங்கன்னா மணிமேகலை என்னும் காப்பியத்துல சொல்றாங்க. அதுதாங்க சொல்றாங்க பசிப்பினி என்னும் பாவி என்று கூறும் நூல் மணிமேகலை. பசிப்பினி போக்கிய பாவை யாருன்னு கேட்டா மணிமேகலை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ சரியான. பழந்தமிழகத்தின் வாணிக பொருட்களை பற்றிய குறிப்புகள் காணப்படும் இடம். இந்த வாணிகம்னு சொன்னாலே 2 நூலுங்க, பட்டினப்பாலை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சின்னு சொல்லலாம். பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. ஆப்ஷன் ஏ அண்ட் பி இது ரெண்டுமே தான். மதுரை நகரத்தினுடைய நாலங்காடி அல்லங்காடி அந்த வணிகத்தை பற்றியும் அந்த துறைமுகத்துல என்னென்ன குளிச்சு வச்சிருப்பாங்க, அந்த வணிகங்கள் எப்படி நடந்துச்சு அப்படின்றத மதுரை காஞ்சி சொல்லுது. 10 பாட்டு நூல்ல ஒண்ணு. பட்டினப்பாளையம் பாத்தீங்கன்னா வணிகம், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அரிய தகவல்களை நமக்கு கொடுக்கிற பொக்கிஷமாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை. வணிகர்கள் எப்படி இருந்தாங்க போன்ற தகவல்கள் எல்லாம் சொல்லுது இந்த பட்டினப்பாலை. ரெண்டுமே 10 பாட்டு நூல்கள். இது ரெண்டுமே வரலாற்று பொக்கிஷமாக இன்று வரை கருதப்படுகிறது. அப்ப பட்டினப்பாளையம், மதுரை காஞ்சி ஏ அண்ட் பி. ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்தது பொருந்தாத ஒன்றை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா பிருங்கராசம், தேகராசம், கரிசலாங்கண்ணி, ஞானப்பச்சிலை. இதுல பொருந்தாதது எதுன்னு கேட்டா ஞானப்பச்சிலை தான். ஏன்னு கேட்டா இந்த ஞானப்பச்சிலை என்று அழைக்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா தூதுவளை அப்படின்னு சொல்லுவாங்க. தூதுவளை, தூதுளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிங்கவல்லின்னு கூட சொல்லுவாங்க. சிங்கவல்லி போன்ற பெயர்களை உடையதுதான் ஞானப்பச்சிலை. ஆனா இது மூன்றும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கரிசலாங்கண்ணி, பிருங்கரசம், தேகராசம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி தான் குறிக்கும். கரிசலாங்கண்ணியை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். இந்த கரிசலாங்கண்ணிக்கு இன்னும் சில பெயர்கள் கூட இருக்குது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா காயசாலை, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா கயந்தகரை அப்படின்னு சொல்லுவாங்க. கைகேசி, கயாந்தகரை இப்படின்னு கூட சொல்றாங்க. கயாந்தகரை அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா இந்த கரிசலாங்கண்ணி மிகச்சிறந்த ஒரு மூலிகை, அதான் இங்க சொல்றாங்க. இந்த ஞானப்பச்சிலைன்றது தூதுவளை, அது நம்மளுக்கு தெரியும். அப்ப இங்க பொருந்தாது எதுனா டி. இந்த மூன்றுமே ஒரே மூலிகையை குறிப்பது. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது சரியான இணையை பொறுத்துக. அதை பொறுத்துக்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு தான் அர்த்தம். இதுல இனிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சரியாக பொருந்துறது எதுனா துவர்ப்பு. துவர்ப்பு வந்து எதை கொடுக்கும்னா உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும். இதை வந்து சரியா பொருத்திருக்காங்க. சரிங்களா? இதை இன்னும் நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். என்னென்ன சுவை,
என்னென்னதுக்கு பயன்படும், என்னென்ன நோய்களை என்னென்ன இடர்பாடுகளை போக்குவதற்கு பயன்படும் அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இங்க ஆப்ஷன் சி தோற்பு வந்து ஆற்றலுக்குரியது. இதுதான் சரியா பொருந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். இது வந்து பாரதியாருடைய காற்று என்ற கவிதை. காற்று என்ற தலைப்பில் வரக்கூடிய ஒரு கவிதை. அதுல 2 லைன் கொடுத்துருக்காங்க. இது முதல் லைனு, இது இரண்டாவது லைன். லைன் என்றது அடின்னு சொல்லுவோம், முதல் அடி இரண்டாம் அடி. இப்ப நீங்க பாருங்க, உனக்கு உனக்கு முதல் எழுத்து ஒன்னா வர்றதுனால மோனை இருக்கு. ரெண்டாவது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, எதுகையும் இருக்கு. வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இறுதி எழுத்து பாருங்க, பாடுகிறோம் இம்முல முடியுது, கூறுகிறோம் முடியுது. அடிதோறும் இறுதி சீரில் இறுதி எழுத்தோ அல்லது இறுதி சீரோ பொருந்துமாறு வருவது இயைபுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த இயைபு இருக்கு. மீதி எல்லாம் பாருங்களா, மோனை ஓகே, உருவகம் இல்ல, ஓமையம் இல்ல. இங்க ஓமையம் இல்ல, உருவகமும் இல்ல, இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். ஓமையம் இல்ல, முரணம் இல்ல, உருவகமும் இல்ல. அப்ப இங்க என்ன இருக்குன்னு சொன்னா மோனை, எதுகு, இயைபு இருக்கு. இப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. இப்படிதான் கண்டுபிடிக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இந்த ஓமை தொடர் எந்த பொருளை மைய பொருளை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இவ்வோமை விளக்கும் பொருள் அது. இதனுடைய மைய பொருள் என்ன, அதாவது தெளிவான பொருள் என்ன, சொற்பொருள் என்னன்னு கேட்கறாங்க. இதுக்கு பேர் ஓமை தொடர். இந்த போலன்னு வருது இல்லையா, ஓமை தொடர். கம்பேர் பண்றோம். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது பயனுள்ள செயலா? கிடையாது. பயனற்ற செயலான்னு கிடையாது. கிணறு வெட்டுறது பயனுடைய செயல் தான், கிடையாது. எதிர்பார்த்த செயல், பூதம் வரும் நம்ம எதிர்பார்த்தா தோன்றலாம் இல்ல. ஆனா கிணறு வெட்டும் போது திடீர்னு என்ன வந்துச்சு, பூதம் வந்துச்சுன்னா அது எதிர்பாராத நிகழ்வு. அப்ப அந்த எதிர்பாராத நிகழ்வுன்றதுதான் இப்படி ஒரு ஓமை தொடரால சொல்றாங்க. ஆப்ஷன் சி எதிர்பாராத நிகழ்வு என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பொருந்தாத இணையை கேட்கிறாங்க. நீங்கள் கட்டளை இடுங்கள், நீங்கள் கட்டளை இடுங்கள். இது வந்து செய்வினை. நான் சொல்றேன், நீங்கள் கட்டளை இடுங்கள்னு நான் சொல்றேன், செய்வினைன்னு வச்சுங்க. சட்டி உடைந்து போயிற்று, செயபாட்டு வினை. அவன் திருந்தினான், அவன் திருந்தினான், தன்வினை. அடுத்தது வெந்நீர் ஆறுகிறது, பிறவினை. இதுல எது வந்து பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுல பொருந்தாத இணைனா வெந்நீர் ஆறுகிறது, அதுவேதான் ஆகுது. இங்க பிறவினைன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. வெந்நீர் ஆறுகிறது, அது யாரும் ஆற வைக்க போறது இல்லை, மற்றவங்களும் செய்யறது இல்லை, அதுவேதான் செய்யுது, அதுவேதான் ஆறுது. அப்போ 4 ஆப்ஷன் பி இதுதான் இங்க பொருந்தாததாக இருக்கிறது. அப்போ 78வது வினைக்கு வெந்நீர் ஆறுகிறது என்பது பிறவினை. சரிங்களா? அவன் திருந்தான், அவனை தான் திருந்தான், வேற யாரும் திருத்தல, தன்வினை. சரிங்களா? சட்டி உடைந்து போயிற்று, செயல்பாட்டு வினை. உடைந்து போயிற்று, நான் உடைக்கல, உடைந்த விஷயத்த நம்ம இது பண்றோம், செயல்பாட்டு வினை. வேற யாரோ ஒருத்தங்க செய்து பிறரால் செய்யப்படுது. நீங்கள் கட்டளையிடுங்கள், செய்வினை. நீங்கள் கட்டளையிட்டா நான் செய்யறேன், நான் தான் செய்ய போறேன். நீங்க கட்டளையிட்டா யார் செய்ய போறேன், நான் தான் செய்ய போறேன், அப்ப செய்வினை. ரைட். பொருத்தமற்ற பெயர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு வச்சுங்க. கால பெயர் இனிமைன்னு கொடுத்துருக்காங்க. இது எடுத்த உடனே தப்பு. கால பெயர்னா இப்ப என்ன வரலாம், சித்திரையான் அப்படின்னு வரலாம். சித்திரையான்னா இது சித்திரை மாசத்துல பிறந்தது, சித்திரை அப்படின்னு வரலாம், காலம்னு சொல்லலாம். சினை பெயர்னா கண்ணு, சினை என்றால் உறுப்பு, சினை என்றால் உறுப்பு, அது உறுப்பு பெயர் வந்துச்சு. சரி. பண்பு பெயர்னா இனிமை, செம்மை, அது வந்து ஒரு பண்பு, ஓகே. தொழில் பெயர் வாழ்க்கை, வாழ்க்கை என்பது ஒரு தொழில். சரிங்களா? அப்ப அதுவும் சரிதான். அப்ப இங்க கொடுக்கப்பட்டுள்ள தவறானது எதுனா கால பெயர் இனிமை என்பது தவறானது. ஆப்ஷன் ஏ தவறான விடை. சரிங்களா? பாத்துங்க. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை இங்க கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை ஆர்டர் இல்லாத ஒரு விஷயத்த கேட்கறாங்க. அண்ணனோடு போ, இது கட்டளை தான். கூடு கட்டு கட்டளை தான். தமிழ் படி, தமிழை படி கட்டளை தான். அரசு ஆணை பிறப்பித்தது, இது வந்து ஒரு செய்தியா சொல்லலாம், ஒரு செய்தியா எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் அங்க தவறா இருக்குது. அப்போ கட்டளை தொடர் அல்லாத ஒன்று அரசு ஆணை பிறப்பித்தது. ஆப்ஷன் டி தான் இந்த வினாவுக்கான சரியான விடை. சரிங்களா? அடுத்தது வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நின்று காலம் காட்டாமல் படர்க்கைக்கே உரியதாய் வருவது. கொஞ்சம் குழப்பமா இருக்கும், நல்லா படிங்க. வினை பெயர் தன்மையாகி, வினை வந்து பெயரினுடைய தன்மையா மாறிடுச்சு, ஒரு பெயருக்கேற்ற தன்மையா மாறிடுச்சு. சரிங்களா? வினையே உணர்த்தி நின்று, அப்படி தன்மையா மாறினாலும் வினையை தான் உணர்த்தி நிற்கும், அதாவது என்ன செய்யறாங்கன்றதுதான் வரும். காலம் காட்டாது, காலத்தை காட்டாது. ரைட்டா? படர்க்கைக்கே உரியதாய், அதாவது இறுதியில வரும், லாஸ்ட்ல பயன் அந்த படர்க்கை
தேர்ட் பர்சன் சொல்லுவோம் இல்லையா, படற்கை, அந்த பகுதியில் வரும். எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு சொன்னா தொழில் பெயர். அதாவது ஏன் நான் இதை வந்து கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்கன்னா, காலம் காட்டாத வருவது எதுன்னு சொன்னீங்கன்னா தொழில் பெயர் மட்டும்தான். அதாவது காலம், எண், இடம் இதையெல்லாம் காட்டாத வருவது எதுன்னு சொன்னீங்கன்னா தொழில் பெயர். அந்த தொழில் பெயர் தான் இங்க ஆன்சரா நம்ம சொல்றோம். சரிங்களா? 81க்கு ஆப்ஷன் ஏ. அதாவது வினையை உயர்த்தி நிற்கும். படித்தல்னு சொல்றேங்க, காலம் என்னங்க, இறந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமா சொல்ல முடியாது. படித்தல் என்றதுல என்ன ஒருமையா பன்மையா சொல்லலாமா? சொல்ல முடியாது. காலத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆண்பாலா பெண்பாலான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. படித்தல் என்பது அங்க வந்து படற்கைக்கு தான் வரும். அதான் அங்க சொல்றாங்க. அப்ப தொழில் பெயர் என்பது சரி. விகுதி பெற்ற தொழில் பெயர் கிடையாது, வினையாளனின் பெயர் கிடையாது. வினையாளனின் பெயர்னா 3 காலத்தையும் குறித்து வரும், 3 இடத்திலையும் வரும். யார் வினையை செய்பவரோ அவரை குறித்து வரும். செய்பவர், கொடுப்பவர், ஓடுபவர், உட்கார்ந்திருந்தவர், உண்டவர் அப்படின்னு வரும். அதுதான் வினையாளனின் பெயர். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. காலம் கறந்த பெயரச்சம். காலம் கறந்த பெயரச்சம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க டைரக்டா சொல்லிடலாம், வினைத்தொகை. காலம் கறந்த அதாவது பெயரச்சம், காலம் கறந்த பெயரச்சம் மிக முக்கியமானது, வினைத்தொகை. ஏன்னு சொன்னா 3 காலத்திற்கும் உரியதாய் வரும். இப்ப வீசுதன்றல் இருக்குன்னு வச்சுங்களேன், வீசுதன்றல், வீசியதன்றல், வீசும் தென்றல், கொள்களிரு, கொன்ற களிறு, கொள்ளும் களிறு, கொள்கின்ற களிறு, கொய் மலர்னு சொல்றான். கொய்த மலர், கொய்கின்ற மலர், கொய்யும் மலர். அப்போ இதெல்லாம் வந்து அப்புறம் குடிமகன், அலைகடல், பொங்குகடல், விரிமலர், இதெல்லாம் வினைத்தொகைக்கு வரும். காலம் கறந்த பெயரெச்சம், ஏன்னா 3 காலத்திற்கும் வருவது. அதனாலதான் இது என்னன்னு சொன்னா காலம் கறந்த பெயரெச்சம். சரிங்களா? ரைட். ஆப்ஷன் பி வினைத்தொகை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல சரியானதை கேட்கிறாங்க. சரியானதை கேட்கிறாங்க. இப்போ அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா முருகியல், இது சரி. அஸ்தட்டிக்ஸ்ன்றது முருகியல் அல்லது அழகியல்னு சொல்லுவாங்க. தமிழ்ல முருகன்னா அழகுன்னு அர்த்தம். இது கரெக்ட். டிஸ்கஷன்னா உரையாடல் கொடுத்துருக்காங்க, கிடையாது. கான்வர்சேஷன் தான் உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். அப்ப இது கிடையாது, தவறு. டெம்பஸ்ட் அப்படின்னு சொன்னா பெருங்காற்று, இங்க சோல் காற்றுன்னு விட்டுறா, இது தவறு. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொன்னா, காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள், இங்க வந்து புறஊதா கதிர்கள் கொடுத்துறாங்க, இது அல்ட்ரா வயலட் தான் வரும். அப்ப இது தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இங்க சரியா இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான தெரிவு. அடுத்ததா 84வது வினாவை பாருங்க. கீழ்கண்ட மொழிபெயர்ப்பு இணைகளுள் தவறானதை எழுதுக. மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், அதாவது சொல்லப்படுற ஒரு பழமொழிகள் சொன்னோம்லே அதுதான். ஸ்ட்ரென்தன் த பாடி, உடலினை உறுதி செய், சரி. லவ் யுவர் ஃபுட், உன் மிக விரும்பு, அதாவது உணவை நேசி, உணவை விரும்புன்னு அர்த்தம். வாக் லைக் எ புல், ஏறு போல் நட, காளை போல நடன்னு சொல்லுங்க. திங்கிங் இஸ் கிரேட், நல்லதையற்றே சிந்தி, நல்லதையே நிலை அப்படின்னு வரணும். இங்க என்னன்னா எண்ணம் போல் வாழணும் கொடுத்துருங்க. இப்ப இங்க இது தவறாக தெரிகிறது. ஆப்ஷன் டி இந்த தெரிவு தான் தவறான இணை. அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியான தெரிவு. பொருந்தா சொல்லை கண்டறிதல். இங்க ஒரு சொல்ல ஒரு 4 சொற்களை கொடுத்திருக்காங்க. இதுல பொருந்தாத சொல்லுன்னா இதை வந்து நீங்க கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணணும், கொஞ்சம் தெளிவாக சிந்திச்சோம்னா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. சாலம், நாளிகேரம், இரும்போந்து, நிலவு. பார்த்த உடனே நிலவுன்றது தெரியும். ஒருவேளை இந்த நிலவுக்குரிய சொற்களா இதுல கலந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்ப நம்ம அகராதி முழுதா சேர்ந்தாதான் எழுத முடியும். இது என்ன வகையில வருதுன்னு சொன்னா, சாலம்னா ஆச்சாமரம்னு சொல்லுவாங்க. அந்த நாதஸ்வரம் செய்யறாங்க பாருங்க, ஆச்சாமரம். அந்த ஆச்சாமரத்துக்கு பேர் சாலம். இரும்போந்துன்னு சொல்றோம் பாருங்க. இந்த இரும்போந்து என்றது பனை மரத்தை சொல்லுவாங்க, பருத்த பனை மரத்தை சொல்லுவாங்க. பருத்த பனை மரம், பெரிய பனை மரத்தை பேர் தான் இரும்போந்துன்னு சொல்லுவாங்க. நாளிகேரம்னா தென்னை, தென்னைக்கு இன்னொரு பேர் நாளிகேரம். ஆனா நிலவு என்பது இங்க சந்திரன், மதியம், மதி அப்படின்னு சொல்லுவோம், அதான் நிலவு. அப்ப இதெல்லாம் மர வகை, இது மட்டும் சந்திரனை குறிக்கிறது. அதனால இது வேறுபட்டதாக சொல்லும். அப்ப ஆப்ஷன் டி சரியான விடை. எதிர்ச்சொல்லை தெரிவு செய்க. வனப்பு என்ற சொல்ல கொடுத்திருக்காங்க. வனப்பு அதாவது தமிழ்ல 8 வகை வனப்புகள் சொல்லுவாங்க, 8 வகை வனப்புகள் சொல்லுவாங்க. வனப்புனா அழகு. இதனுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ இங்க அழகுன்னு கொடுத்திருக்காங்க. அழகுன்றதான் பொருள்.
ஆனா அதனுடைய ஆப்போசிட் எதிர்ச்சொல் எது? அழகின்மை. அழகு, அழகின்மை. மீதி எதுக்கு நம்ம போகலாம். வனப்புன்னா அழகு, அவனுடைய எதிர்ச்சொல் அழகின்மை அல்லது அழகில்லாத. 87 பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வினா. தமிழினுடைய சிறப்புன்னு சொல்லும் போது இதை நம்ம சொல்லாத போக மாட்டோம். எந்த ஒரு கட்டுரையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உரையாக இருந்தாலும் சரி, உரை பேச்சாக இருந்தாலும் சரி. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என் தமிழ் குடி என்று சொன்ன ஒரு நூல் எதுனா புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் 12 என்று சொல்லக்கூடிய நூல். தொல்காப்பியம் 7 தான் சொல்லியிருக்கோம் புறப்பொருள். ஆனா புறப்பொருள் வெண்பா மாலை 12 புறப்பொருள்களை பத்தி சொல்லுவோம். வெட்சி, கரஞ்சை, உஞ்சி, நொச்சி, வஞ்சி, காஞ்சி, வாகை, பாடான், அது போன்ற பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை இந்த மாதிரி வருது இல்லைங்களா? அந்த 12 திணைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல். அந்த நூல்ல தான் இதை சொல்லியிருக்காங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி நம் தமிழ்குடி அப்படின்னு சொன்ன ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. 88 பொறுத்துகை கேட்டிருக்காங்க. நூலு ஆசிரியர் பாத்தீங்கன்னா தெரியும். இங்க நூலு இது ஆசிரியர் பெயர் யாருன்னு நம்ம பார்க்கணும். தெரிஞ்சதுல இருந்து போகலாம். சாசனம் இதெல்லாம் 9ஆம் வகுப்புல வரும். சாசனம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னா கந்தர்வன். அப்போ 1க்கு 2 கந்தர்வன் அவர் தான் எழுதியிருப்பாரு. குருவிப்பட்டி கவிஞர் தமிழ் ஒலி எழுதியிருப்பாரு. குருவிப்பட்டி, கண்ணப்பன் கிளிகள், வீராயி போன்ற நூல்கள்லாம் அவர் எழுதியிருப்பாரு. தமிழர் சால்பு யார் எழுதுனா சு வித்யானந்தன் நேராக கொடுத்திருக்காங்க 3. மின்மினி என்ற நூலினுடைய ஆசிரியர் ஆயிஷா நடராஜன் 5. ஏன் எதற்கு எப்படி என்ற சிந்தனையை தூண்டும் அறிவியல் கருத்துக்களை கொண்ட நூலை எழுதினவர் சுஜாதா. இந்த சுஜாதாவுடைய இயற்பெயர் ரங்கராஜன் வரும். இந்த இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அந்த இவிஎம் மிஷின் தயாரிப்பதில் உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் சுஜாதா. மிக சிறந்த ஒரு அறிவியல் சிந்தனை கொண்ட ஒரு எழுத்தாளர். சரிங்களா? இப்ப பாருங்க, ஆப்ஷன் டி ல இது எல்லாமே பொருந்துகிறது. சாசனம் கந்தர்வன், குருவிப்பட்டி தமிழொலி, தமிழர் சால்பு சு வித்யானந்தன், மின்மினி ஆயிஷா நடராஜன், ஏன் எதற்கு எப்படி சுஜாதா. சரிங்களா? ஆப்ஷன் டி ல இருக்கு. பேசு என்ற எதிர்ச்சொல்லை எதிர்மறை வினைமுற்றாக, பேசுனா வினைமுற்றுனா பேசினான்னு சொல்லிடலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, எதிர்மறை கேட்டிருக்காங்க, நேர்மறை கேட்கலாம், எதிர்மறை கேட்டிருக்காங்க. அப்போ பேசினான், பேசுவான் இதெல்லாம் இங்க நேர்மறையா தான் இருக்கு. பேசியெல்லாம் நேர்மறையா தான் இருக்கு. ஆனா வினைமுற்று, அப்ப வினைமுற்றுன்னு சொல்லும் போது இது வராது. ஆனா எதிர்மறை சொல்லியிருக்காங்க. அப்ப பேசான். ஆப்ஷன் ஏ பேசான் என்பதுதான் சரியான விடை. சரிங்க. அடுத்து 90வது வினா. வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மதியே இதில் அமைந்துள்ள மோனை. அடிதோறும் முதல் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைன்னு சொல்லுவோம். அப்போ இங்க வானார்ந்த வளர்கின்ற இது 1 சீரு, 2 சீரு, 3 சீரு, 4வது சீர். அப்போ 1வது சீரு 3வது சீர மேட்ச் ஆகுது. அப்போ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொழிப்பு மோனை வரும். இப்போ நல்லா வச்சுங்க, மோனையில கிட்டத்தட்ட ஒரு 7 வகை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இணை மோனைனா 1 2, பொழிப்புனா 1 3, ஒரு ஒண்ணு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 1 4, அதாவது 1வது சீரும் 4வது சீரும் ஒண்ணா வரும். இங்க கூழைன்னு பாத்தீங்கன்னா 1 2 3, 1வது சீர்ல 2வது சீர்ல 3வது சீர்ல வர எழுத்துக்கள் ஒண்ணா வரும். முற்று மோனைன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 இப்படி வரும். முதல் சீர்ல 2வது சீர்லும் இருக்குன்னா முதல் எழுத்து ஒன்று வருவதுதான் இணை மோனை. 1லயும் 3லயும் ஒன்று வந்துச்சுன்னா பொழிப்பு. அப்ப இங்க என்ன நம்மளுக்கு வருது, 1வது சீர்லயும் 3வது சீர்லயும் வருது பொழிப்பு மோனை என்பது இங்க சரி. அப்ப ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை என்பது இங்க சரியான விடை. இந்த பகுதியை நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன்னு சொன்னா மோனை எதுகை இதனுடைய வகைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இந்த விடைக்கு வினாவை நம்ம கரெக்டா உருவாக்க வேண்டும். இல்வாழ்க்கை வளர்பிறை போல் வளர வேண்டும். வளர்பிறை போல் வளர வேண்டும். வளர்பிறை போல வளர வேண்டும் சொல்றாங்க. இதுக்கு எப்படி கேள்வி கேட்பீங்க? இல்வாழ்க்கை வளர்வது எதனால்? இப்ப பாருங்களேன், இல்வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும், இது கரெக்டா இருக்குதுங்க. இதை வச்சுக்கலாம், மறுபடியும் செக் பண்ணலாம். இதை விட சிறந்த வினா இருக்கான்னு. இல்வாழ்க்கை வளர்வது எதனால் கிடையாது. வளர்பிறை போல் உயர்வது எது? இங்க உயர்வது எதுன்னு சொல்லல, தவறு. இல்வாழ்க்கை வளர காரணம் என்ன, ரீசன் கேட்கல. அங்க என்ன கேட்டிருக்காங்க, இல்வாழ்க்கை வளர்பிறை போல் வளர வேண்டும். எது போல வளர வேண்டும்? வளர்பிறை போல. அதனாலதான் இல்வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும்னா வளர்பிறை போல் வளர வேண்டும். அப்படி கரெக்டா
புரிஞ்சு எழுதணும். படிச்சு படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஆப்ஷன் சி சரி, ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா, அதை பார்த்துங்க. அடுத்தது 92வது வினா, விடை கேட்ட வினா தான் கேட்டிருக்காங்க. வேதம் அனைத்திற்கும் வித்தாவது ஆண்டாள் பாடிய திருப்பாவை. வேதம் அனைத்திற்கும் வித்து விதை போன்றது எதுன்னு சொன்னா ஆண்டாள் பாடிய திருப்பாவைன்னு கேட்கிறாங்க. இதுக்கு வினாவை நம்ம அமைக்கிறோம். எப்படி அமைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஆண்டாள் பாடிய திருப்பாவையை எவ்வாறு போற்றுவர், இது சொல்லலாம். வித்தாக, எல்லாத்துக்கும் வித்தாக போற்றுவர். சரி, ரைட். வேத மனத்திற்கு வித்தாவது எது? சரி, இதையும் பார்க்கலாம். திருப்பாவையை எவ்வாறு புகழ்வர், இது வராது. திருப்பாவையை எவ்வாறு போற்றுவர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். வேத மனத்திற்கும் வித்தாவது ஆண்டாள் பாடிய திருப்பாவை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே சொல்லலாம். இருந்தாலும் மிகச்சரியாக எது பொருந்ததுன்னா, ஆண்டாள் பாடிய திருப்பாவையை எவ்வாறு போற்றுவர். அப்போ வேத மனத்திற்கும் வித்தாக போற்றுவர் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். சரிங்களா, வேத மனத்திற்கு வித்தாவது எது, இங்க இது தவறா இருக்கு. சரிங்களா. ரெண்டாவது, திருப்பாவையை எவ்வாறு புகழ்வர், அதுவும் நாங்க தவறா இருக்கு. அதாவது என்ன விஷயம்னா, எல்லாமே வந்து நம்மளுக்கு விடைக்கு வந்து பொருத்தமானதாக இருக்கும். அதுல எது சரியா அதை பக்கவா தேர்ந்தெடுக்கும் மிகச்சரியாக. அப்ப மிகச்சரியாக பொருந்துவது ஆப்ஷன் ஏ, ஆண்டாள் பாடிய திருப்பாவையை எவ்வாறு போற்றுவர். அடுத்தது பாருங்க, இலக்கண குறிப்பு தருக. அசைவிலா, இது என்ன வரணும்னு சொன்னீங்கன்னா, அசைவில்லாத இந்த தா வரணும். இந்த இறுதி எழுத்த ஈருன்னு சொல்லுவாங்க. இலக்கண முறைப்படி இறுதி எழுத்த ஈருன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தா இருக்குதா? இல்ல. அப்ப அந்த இல்லன்றதான் கெட்டன்னு சொல்லுவாங்க. கெட்டது, கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈறுகெட்ட. அசைவு இருக்கணும், அசைவு இல்ல, அப்ப இது எதிர்மறை. ஈறுகெட்ட எதிர்மறை. தேவை புரிங்க, ஆவல முடியும். பக்கத்துல பெயர் சொல்லு தான் வரும். இப்ப முடியாத எச்சம் பெயரை கொண்டு முடியும். அப்ப பெயரெச்சம். அப்ப ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அசைவிலா அப்படின்றது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். சிந்தா, தேரா, ஓடா, செல்லா இதெல்லாம் வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல வந்துடும். சரிங்களா. அடுத்தது பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதை திரும்ப 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 படிப்பதன் மூலமாக நம்ம சரியான விடையை தெரிஞ்சுக்கலாம். 4 ஆப்ஷனுமே படிங்க, 4 தெரிவிகளுமே படிங்க. எழுதி முடித்தான் கண்ணன் பாடத்தை, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்ணன் பாடத்தை எழுதி முடித்தான், இதான் வரும். கண்ணன் பாடத்தை கண்ணன் முடித்தான் எழுதி, இந்த மாதிரி வராது. முற்றை கொண்டுதான் முடியும், அதை ஞாபகம் வச்சுங்க. வினை முற்றை கொண்டுதான் முடியும். கண்ணன் எழுதி முடித்தான் பாடத்தை கிடையாதுங்க, இதுவும் வராது. இப்ப பாருங்க, முடித்தான் என்ற வினை முற்று கரெக்டா முடிஞ்சிருக்கு பாருங்க. சரிங்களா. அப்போ இதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. கண்ணன் பாடத்தை எழுதி முடித்தான். ஆப்ஷன்ஸ் பி கரெக்டான விடை. ஆப்ஷன் பி. அகர வரிசைப்படுத்தி எழுதுக. அகர வரிசை உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்த பாக்குறீங்க, அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து, மெய் எழுத்து அப்படின்னு போகும். இப்ப எல்லாமே ஒரே எழுத்துல ஆரம்பிச்சா அடுத்தது வந்து ஒற்று பார்ப்போம், புள்ளி வச்ச எழுத்த பார்ப்போம். சரிங்களா. உயிர்மை எழுத்துல காக்கா, கீகி, கூக்கு, கேகே, அது போல ஒவ்வொரு வரிசைக்கும் நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த முறை அகர வரிசையில. இப்ப இங்க பாருங்களேன், பூட்டான், தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா. இப்போ மா வருது, பா ம, த ப ம, இப்படிதான் வரணும். கரெக்டுங்களா. இப்ப போடுங்களா, க த ப ம, இந்த வார்த்தைகளுடைய வரிசையில தான் வந்திருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் கா தான் வரணும். எடுத்த உடனே காவல பாருங்க, காக்கா, கே கே, கூ கே வருதுங்களா. அப்ப அந்த கே கேரளா வருதுங்களா. அப்புறம் தா வரிசை தமிழ்நாடு, அப்புறம் பூ வரிசை பூட்டான், அப்புறம் மா வரிசை. இப்படிதான் கண்டு. ஆப்ஷன் டி என்பது இங்க சரியான விடை. புரியுதுங்களா. அடுத்தது பாருங்களேன், அகர வரிசை தான். இங்க எல்லாமே பாருங்க ஒன்னா வருது, பூ 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 பூ. ஆனா இங்க இந்த வரிசை போடுங்களா, ஃபர்ஸ்ட் ரூ வந்து ரா வரிசையில வருதா, லா வரிசை வருதா, அப்புறம் ல, அதுக்கப்புறம் நா வரிசையில வருது. இதுதான் வரிசை முறை கரெக்ட். ர ல ல, எரல வழல, எரல வழல, அப்புறம் ந வரும். இப்போ இந்த வரிசையில பாருங்க, இங்க எடுத்தோடனே லீ வந்துடுது கிடையாது. இங்க ரூ வருது, ஆனா அடுத்தது நா வரிசை வந்துடுது கிடையாது. அப்ப இதுவும் கிடையாது. இப்ப பாருங்க, ர வரிசை, ல வரிசை, ல வரிசை, ந வரிசை. ஏன்னா முதல் எழுத்து ஒன்னா இருக்கிறதுனால நம்ம ரெண்டாவது எழுத்து எடுத்துக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இங்க கொடுக்கப்பட்டுள்ள சரியாக இருக்கிறது. சரிங்களா. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 97வது வினா பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தருக. ஏதோ ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க. தீ, தீனா நெருப்பு, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்.
இதுல என்ன விஷயம்னா 7ஆம் வகுப்புல ஓரெழுத்து ஒரு மொழிகளை கொடுத்திருப்பாங்க. தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 7ன்னு சொல்லுவார். நெடில் எழுத்துக்கள் 7ன்னா ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாரு. ஆனா நன்னூல்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள்னு சொல்லுவார். யாரு? பவனந்தி முனிவர் சொல்லுவார். அதுல நோ து இந்த 2 எழுத்து மட்டும் தான் குறில், மீதி 40மே நெடில் எழுத்துக்கள். சரிங்களா? இந்த டேட்டாஸ் எல்லாம் எதுல இருக்குன்னா 7th இருக்கும். அந்த ஓரெழுத்து ஒரு மொழியை நீங்க படிச்சுக்கணும். சரிங்களா? இதை விட கடினமான ஓரெழுத்து ஒரு மொழிகள்லாம் அங்க இருக்கு. அதனால அந்த பகுதியை தெளிவா பாத்துங்க. இங்க கொடுக்கப்பட்டதுல நெருப்பு என்பதுதான் தீ என்பதனுடைய பொருள். 97க்கு ஏ ஆன்சரு. அதுக்கப்புறம் 98 ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துகன்னு கேக்குறாங்க. அதாவது பொருளை தேர்கன்னு கேக்குறாங்க. அலைனா கடல் அலை, அலைனா புற்று. ஏன்னா டைரக்டா போட்டனா வேற இது இல்லை. இங்க அலை அப்படின்னு இருக்கு. அலைக்கிறது அலை கிடையாது, மோதுன்றது அலை கிடையாது. அலை வந்து மோதும், ஆனா அலைக்கு பொருள் மோது கிடையாது. புற்று, இந்த அலைக்கு புற்றுன்னு வராது. அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அலைன்னா அலைக்கு தான் அழைத்தல் கூப்பிடுறது, இதுக்கு வராது. அப்ப ஆப்ஷன் பி கடல் அலைனா அலை, புற்றுனா அலை. சரிங்களா? ஆப்ஷன் பி சரியான விடை. 99வதுனா என்னன்னா சந்திப்பிழை. ஒற்று புள்ளி வச்ச எழுத்து எதுனா இந்த 4 எழுத்துக்கள் வரும். கசட தபர வல்லினம்னு சொல்றோம் இல்லையா? இக்கு இத்து, அதாவது பாத்தீங்கன்னா கசட தபர, இக்கு இச்சு இத்து இப்பு, இந்த 4 எழுத்துக்கள் தான் வல்லினம் மிகும் எழுத்துக்கள். 6 எழுத்துல இந்த 4 எழுத்துக்கள் தான் வல்லினம் மிகும். அதாவது சொற்களுக்கு இடையில புள்ளி வச்சேத்தா வரும். இப்ப இங்க பாருங்களேன், 2ஆம் வேற்றுமை இருக்கு ஐ. நீங்க அந்த வல்லினம் மிகுதல் வல்லினம் மிகா இடங்கள் இந்த ரெண்டும் 9வது புக்ல மிக சிறப்பா கொடுத்திருப்பாங்க. 9வது புத்தகத்துல அதை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ இருக்கு இல்லையா? அந்த ஐ வர இடத்துல கண்டிப்பாக புள்ளி வச்சு எழுத்து வரும். விடையை தேடி இத்து வரும். இங்க இங்க இத்து இல்ல, அதனால இது ரெண்டுமே தப்பாதான். இது ஒண்ணு தப்பு, ஃபர்ஸ்ட் தப்பு. தேடி பார்க்க கடினமாக இருக்கும். தேடி பார்க்க இங்க க வருது, இக்கு கூட்டல் பெயரச்சம், பெயரச்சத்தின் பின்னால் வல்லினம் மிகாது. அப்ப இது கரெக்ட், கடினமாக இருந்தது, இது கரெக்ட். மீதெல்லாம் வரலாம் தப்பா இருக்கும். இப்ப இங்க இத்து வரணும், வரல, இங்க இக்கு வரக்கூடாது, அப்ப இது தப்பு. இங்க இத்து ஓகே, இங்க இக்கு வந்துக்குது, அப்ப இது தப்பு. இங்க இத்து ஓகே, இங்க இக்கு வந்துக்குது, அப்ப இது தவறு. சரிங்களா? அப்போ சரியான தொடராக இருப்பது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர், சிங்குலர் புளூரல்னு சொல்றோம். ஒருமை பன்மை இந்த எண்ணிக்கை கரெக்டா இருக்கும். கண்ணகி சிலம்பை உடைத்தனர்னு இருக்குது. கண்ணகி என்பது ஒருத்தவங்களை சொல்லிட்டு பெண்பாலை சொல்லிட்டு பல பேரை சொல்றாங்க இங்க உடைத்தனர் அப்படின்றத. அப்ப இது வராது. கண்ணகி சிலம்பை உடைத்தாள், இது சரி, ஏன்னா அவன் மட்டும்தான் உடைச்சான். கண்ணகி சிலம்பை உடைத்தார்கள், இதுவும் பலர்வாள், இதுவும் வராது. கண்ணகி சிலம்பை உடைத்தனன்னு வருது, இது அக்ரியில கொடுத்துருக்காங்க, அப்ப இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ பி கண்ணகி சிலம்பை உடைத்தாள் என்பதுதான் இங்க சரியான விடை. சரிங்களா? நன்றி, வணக்கம்.